ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சு. இந்த இதுல பாருங்க, ஒரு இத ஒண்ணு சொல்றேன். இந்த வால்யூம் ஃபுட் பிரிண்ட் எப்படி இம்பேலன்ஸ வந்துட்டு கால்குலேட் பண்ணுதுன்னு சொல்றேன் நான். லைன் போட்டுக்கிறேன். இந்த கிராஸ் இப்படி அட இது மேக்னெட் ஆஃப் பண்றேன் நான். மேக்னெட் ஆன்ல இருக்கிறதால லைன் போட்டா எங்கேயோ போகுது. உதாரணமா இந்த இது பாருங்க. இந்த இந்த இது இருக்குல்ல. ஆ இந்த கேண்டில்ல இங்க வந்து இது ஒரு கிரீன் கலர் லைன் இருக்கு. தெரியுதுங்களா? ஏதோ இந்த பாக்ஸுக்கு வெளியில வந்துட்டு இந்த வால்யூம்க்கு சைடுல கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்டின்னாச்சுன்னா, இம்பேலன்ஸ் அப்டின்னு அர்த்தம். இம்பேலன்ஸ்ன்னா பை இன் பேலன்ஸ். இது வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு. கிரீன் கலருக்கு வால்யூம். இது வந்துட்டு பை வால்யூமு. இது வந்து செல் வால்யூம். ஸோ அந்த பை வால்யூத்துல இந்த மாதிரி வந்தது அப்டின்னாச்சுன்னா, இந்த பர்ட்டிகுலர் பிரைஸ் லெவல்ல பர்ட்டிகுலர் பிரைஸ் லெவல்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கங்க. இந்த பாக்ஸ்ன்றது வந்துட்டு 10 இது வரும். சைடுல அந்த பிளாக் கலர்ல தெரியுது பாருங்க. 26,045 அப்படியே இது பண்ணோம்னா, இருவத்து 25,060 வருது. 5 இது வருது. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஒரு லெவல் அப்படின்றது வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் வருது. இத ஜூம் பண்றேன். சார் லைனாவே ரெக்கார்டிங்ஸ் ஆன்ல இருக்குங்களா? ஆன் பண்ணிட்டேன் விஜய். இப்ப இந்த இந்த இடத்துல ஒரு லைன் போடுறேன். ஓகே. 26,049.05 அடுத்தது இந்த இடத்துல ஒண்ணு போடுறேன். 46, 49. ஸோ ஏறக்குறைய வந்து இந்த பிரைஸ் லெவல் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா. ஒரு 5 பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த பிரைஸ் லெவலு. ஒவ்வொரு பாக்ஸும் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் கணக்குன்னு வச்சுக்கங்க. அ அந்த ரேஞ்ச். இதான் வந்து லெவல் பிரைஸ் லெவல்ன்றது. இந்த பிரைஸ் லெவல்க்குள்ள எவ்வளவு பை வால்யூம் வந்திருக்கு. அக்ரெசிவ் மார்க்கெட் ஆர்டர் வந்து எவ்வளோ வந்திருக்கு. அக்ரெசிவ் செல் ஆர்டர் வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு இந்த 2 நம்பர்ஸும் வந்து காட்டுது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்டின்னாச்சுன்னா, பர்ட்டிகுலர் பிரைஸ் லெவல்ல எந்த எந்த ஆர்டர்ஸ் வந்து நெறைய வந்திருக்கு அப்டின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்துட்டு மெயினு. ஓகேங்களா? ஸோ அப்ப அப்படி பார்க்கிறப்ப, இந்த லெவல்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்டின்னாச்சுன்னா, இங்க ஒரு கோடு மாரி வந்திருக்கு சைட்ல. இந்த கோடு வந்து என்ன குறிக்குது அப்டின்னாச்சுன்னா, இந்த பர்ட்டிகுலர் வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா? பை சைடு வால்யூம் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்டின்றத வந்துட்டு சொல்லுது. அப்ப எதோட கம்பேர் பண்றப்ப அதிகமா இருக்குன்னா, ஆப்போசிட் சைடு செல் வால்யூத்தோட கம்பேர் பண்றப்ப அதிகமா இருக்கு அப்டின்ட்டு. யாரோ ஒருத்தர் மெசேஜ் மேல மெசேஜா அனுப்பிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம ஃபாலோவர் தான். ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன் நானு.
கணேஷ் இத நல்லா கவனிச்சுக்கங்க. சொல்லுங்க சார். ஆ ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு மா மா இப்ப இன்னைக்கு காலையில மதர்ட்ட பேசனேன் நானு. இப்ப லைன்ல வந்தாங்க. அப்போ ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு அப்டின்னாங்க. நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி சார். ஓகே சார். இந்த வால்யூம் ஃபுட் பிரிண்டர் இது வந்து ஒரு லேடர் அப்டின்னு சொல்லுவாங்க இத. ஏன் அப்டின்னாச்சுன்னா, இதனுடைய ஸ்ட்ரக்சரே லேடர் மாரி இருக்கு பாருங்க. ஸோ அதனால தான் இத வந்துட்டு லேடர் அப்டின்றது. இந்த இது. இப்டி இது ஒரு இது நம்ம கைய புடிச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் ரேக் மாரி. இதுதான் வந்துட்டு லேடர்ன்றது. வால்யூம் ஃபுட் பிரிண்ட் லேடர். ஓகே. இப்ப இதுல வந்துட்டு இந்த ஒவ்வொரு பிரைஸ் லெவல் இததான் வந்து பிரைஸ் லெவல்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு. இந்த மாரி இதுதான் வந்து பிரைஸ் லெவல் அப்டின்றது. இந்த பிரைஸ் லெவல் அப்டின்னாச்சுன்னா, பர்ட்டிகுலரா ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ கிடையாது. ஒரு 5 பாயிண்ட் ஒரு ரேஞ்ச் அது. அதனால தான் இது வந்து சொன்னேன். இந்த லைன் போட்டப்ப உங்களுக்கு என்ன வருது? 46 வருது. சும்மா ஒரு ஜஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா போட்டப்ப 49.5 வருது. ஒரு அப்ராக்ஸிமேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் லெவல் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் 45ல இருந்து 50 வரைக்கும்னு வச்சுக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மெசேஜ் இருங்க. கன்ஃபார்ம். ம். 5 பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஆ இங்க வந்துட்டு பை வால்யூம் வந்து எவ்வளோ அக்ரெசிவ் வால்யூம். நல்லா இத ஞாபகத்துல வச்சுக்கங்க. அக்ரெசிவ் பை ஆர்டர். பை ஆர்டர் வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது இது. இது வந்துட்டு அக்ரெசிவ் செல் வால்யூம் அப்படின்றது வந்துட்டு ஆ இவர் ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இருங்க. அப்ப சாரிங்க. ஆ அவரு மெசேஜ் மேல மெசேஜ் வந்து அது ஒரு மாரி நம்மளுக்கு இரிட்டேட் ஆயிட்டே இருக்கு. மாரி வந்துகிட்டே இருக்கு. பாருங்க திருப்பி வருது. ஒரு நிமிஷம் இருங்க. அவரு வந்து தைவான்ல இருந்துட்டு கால் பண்றாரு. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு நானு வரேன் நானு. சாரி. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.
ம். ஹலோ. தாமஸ் பேசுறேன். ஆ சாரி. அ சாரி. என்ன சார் கேட்டீங்க? ஆமாமா. இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஹோல்டு பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கால் பண்றேன். நீங்க வெளியில இருந்து பண்றதால. அ அ பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன் நானு. அ உங்களுக்கு வந்துட்டு இத வந்துட்டு நான் அனுப்புறேன். இன்னைக்கு ஓகே. நோ 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 ப்ராப்ளம். நான் 9:30க்கு மேல அனுப்பிடுவேன் நானு. இந்த அனுப்பிட்டு நான் உங்களுக்கு மெசேஜும் போட்டுர்றேன். அப்புறமா உங்களுக்கு அத யூஸ் பண்ணுங்க. ஒரு டவுட் ஏதாவதுன்னா வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் இது. என்னுடைய அ, அ. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். லிங்க் அனுப்புறேன் நான். எனக்கு வேற கஸ்டமர்ஸும் வந்து கேட்டிருக்கிறாங்க. அ லைவ் இது கேட்டிருக்கிறாங்க. அதனால நாளைக்கு வந்து கண்டிப்பா அத நானு பண்ணுவேன் நானு. நான் அப்ப வந்து உங்களுக்கு வந்துட்டு லிங்க் அனுப்புறேன் Google Meet. ஆ. ஆமா. ரெக்கார்டிங் எல்லாமே உண்டு. ஹலோ. நான் லேட்டா ஓ! ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சவுண்டே இல்ல. ஹலோ. அவரு கொஞ்சம் வெளிய போயிருக்காரு சார். ஒரு 5 மினிட்ஸ். ஆ லைன்ல ஸ்டூடண்ட்ஸ். ம். எல்லா கிளாஸுமே வந்து ரெக்கார்டிங் உண்டு மேம். ஓகேங்களா? அ எல்லா செஷனுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன்.
இப்ப இந்த செஷன் கூட ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம பேசுறது கூட ரெக்கார்டிங் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு தான் போஸ்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. ம். அ நான் நான் இப்ப நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இப்ப சாரி டைம் டைம் கிளாஸ் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பிடுறேன். ஓகே. ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. சாரி. ஆ யாராவது கூப்பிட்டீங்களா? இல்ல சார், நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஓகே, ஓகே, நான் ஓகே. லேட்டா ஜாயின் பண்ணேன். சாரி. ஆ ஓகே. நெட் ப்ராப்ளம் இருந்தது. அதனால அ அவர் சொல்லிட்டாரு. சார் இப்போ அவர் வந்துருவாங்க அப்படின்னாரு. ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு நம்ம இதுதான். நம்ம இது ஃபாலோவர் தான் அவங்க. தைவான்ல இருக்கிறாங்க. ஓகே, ஓகே. அவங்க கால் பண்ணாங்க. அவங்க சரின்ட்டு அவங்ககிட்ட சொல்ல நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அவங்களுக்கு டைம் வேற டைமா. ஓகே சார். அப்புறம் நைட் ஒரு 11 மணிக்கு பேசுறேன். 11 மணின்னா அவங்களுக்கு மிட் நைட் ஆகுதுங்க. ஓகே. சரி, ஓகே. ம். நம்ம இதோட விட்டோம்ல. ஓகே. இதனுடைய நேம் வந்து லேடர். வால்யூம் ஃபுட்பிரிண்ட் லேடரு. நேம் எதுக்கு வந்தது அப்டின்னாச்சுன்னா, இதனுடைய ஷேப் தான். லேடர் ஷேப்ல இருக்கிறதால தான் இதுக்கு வந்து லேடர்ன்னு வந்தது. பிரைஸ் லெவல் அப்டின்ற ஒரு வேர்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த பிரைஸ் லெவல் அப்டின்றது வந்து இதுதான். அது வந்துட்டு பர்ட்டிகுலர் ஒரு பிரைஸ் கிடையாது. அது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் பிரைஸ். ஒரு ரேஞ்ச். ஸோ இதுல வந்துட்டு நம்ம ரேஞ்ச் பார்த்தோம்னா, ஒரு 5 பாயிண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுக்குள்ள வந்து அது நடந்த எல்லா சேல்ஸுமே, எல்லா ட்ரேடுமே வந்துட்டு கவுண்ட் ஆயிருக்கும். என்னென்ன அக்ரெசிவ் ஆர்டர்ஸ்லாம் வந்து அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள பை ஆர்டர் வந்ததோ, அதனுடைய வால்யூம் இங்க இருக்கும். அக்ரெசிவ் செல் ஆர்டர்ஸ்னுடைய வால்யூம் வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ இந்த 2 இதுவும் வந்துட்டு இந்த மாரி ஒவ்வொரு பிரைஸ் லெவலுக்கும் வந்துட்டு இருக்கும். இதுல நம்ம வந்து டோட்டலா இந்த வால்யூம் எல்லாத்தையும் கூட்டி நம்ம இங்க போட்டுர்றோம். போட்டோம்னா, அது வந்து டோட்டல் வால்யூம். பை அக்ரெசிவ் வால்யூம். பை சைட் வால்யூம். பை வால்யூம் அப்டின்னுவோம். ஸோ இத வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டி போட்டோம் அப்டின்னாச்சுன்னா, அக்ரெசிவ் செல் வால்யூம். அதாவது ஷார்ட்டா செல் வால்யூம். ஸோ இந்த 2 வால்யூத்துல வந்துட்டு எந்த வால்யூம் வந்து அதிகமா இருக்கு அப்டின்றத சொல்றது தான் இந்த டெல்டான்றது. ஸோ இந்த டெல்டா என்ன பண்ணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த வால்யூம் அதாவது பை வால்யூத்துல இருந்து செல் வால்யூத்த கழிச்சா என்ன வருமோ அந்த நம்பர் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவ எக்காரணம் கொண்டும் மாத்திறக்கூடாது. அதாவது என்ன அப்டின்னாச்சுன்னா, எப்போதுமே பை வால்யூம் அதாவது இந்த கிரீன் கலர்ல இருக்கிற வால்யூத்துல இருந்து தான் ரெட் கலர வந்து கழிக்கணும். அதாவது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் பண்ணணும். மாத்தி கீத்தி போட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, எல்லாமே தலைகீழா போயிடும். தப்பாயிடும். ஸோ பை வால்யூம் மைனஸ் செல் வால்யூம். அதுதான் வந்து இந்த டெல்டான்னு வருது. ஸோ அப்போ இந்த ஓவராலா இந்த 5 மினிட் கேண்டில்ல இவ்வளவு அக்ரெசிவ் பை வால்யூம் வந்திருக்கு. இவ்ளோ அக்ரெசிவ் செல் வால்யூம் வந்திருக்கு. பட் ஆனா என்ன அப்டின்னாச்சுன்னா, எந்த வால்யூம் இதுல ஹையா இருக்கு அப்டின்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, பை வால்யூம் தான் அதிகமா இருக்கு. எப்படி அப்டின்னாச்சுன்னா, இது பாருங்க 4.23 மில்லியன் இருக்கு. இது 4.02 மில்லியன் தான் இருக்கு. ஸோ இதுலருந்து இத சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, 206.2K 1000 அந்த இது வருது. 200,000 வந்துட்டு நம்மளுக்கு டெல்டா வருது. அது வந்து கிரீன்ல வருது. ஸோ இது என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, பை வால்யூம் வந்து அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த கேண்டில் எடுத்தோம்னா, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பை வால்யூத்த கூட்டுனா 1.8 மில்லியன். இது வந்துட்டு 2.14 மில்லியன். ஸோ அப்ப ஃபார்முலாவ மாத்தக்கூடாது. 1.8 மில்லியன்ல இருந்து 2.14 மில்லியன மைனஸ் பண்ணோம் அப்டின்னுச்சுன்னா, நம்மளுக்கு கிடைக்கிறது வந்துட்டு 344.919 கே. அதாவது 345,000 345.93 ஆயிரம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, இது ரெட்ல வந்திருக்கு. அது இல்லாம மைனஸ்ல வந்திருக்கு. எப்போதுமே மைனஸ் எப்ப வரும் அப்டின்னாச்சுன்னா, நம்ம எந்த நம்பர்ல இருந்து எத கழிக்கிறோமோ, கழிக்கிற நம்பர் வந்து க நமக்கு எதுலருந்து கழிக்கிறோமோ அதோட பெருசா இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஆன்ஸர் வந்து மைனஸ்ல வந்துரும். ஸோ அந்த மைனஸ்ல வருது. அதனால வந்து இந்த லெட்டரும் வந்து ரெட்ல வந்துருது.
ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, செல் வால்யூம் வந்து அதிகமா இருக்கு. அதனால தான் ஆன்ஸர் வந்து மைனஸ்ல வந்திருக்கு. ஸோ மைனஸ்ல வந்ததால அதுக்கு வந்து ரெட் கலர குடுத்துட்டாங்க, ட்ரேடிங் வியூல. இது பிளஸ்ல வந்ததால, இதுக்கு கிரீன் கலர குடுத்துட்டாங்க. அவ்வளோதான் மேட்டர். ஸோ அப்ப என்ன ஆனா, இங்க வந்துட்டு இந்த கேண்டில பொறுத்தவரைக்கும் பை வால்யூம் அதிகம். இந்த கேண்டில பொறுத்தவரைக்கும் செல் வால்யூம் அதிகம். இத எத வச்சு சொல்றோம்? டெல்டாவ வச்சு சொல்றோம். அப்ப டெல்டாவ வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு பை வால்யூம் அதிகமா, செல் வால்யூம் அதிகமா, அந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ல அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். பொதுவா நடக்கிற தப்பு என்ன அப்படி நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, இப்ப நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். டெல்டா வந்துட்டு அதாவது பை வால்யூம் தான் அதிகமா இருக்கு. அப்ப பிரைஸ் மேல இல்ல ஏறணும் அப்படின்றதும், இங்க டெல்டா வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்ப வந்து பிரைஸ் வந்து இதுக்கப்புறம் இறங்கும் அப்படின்றதும், நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் பண்றோம், நெனைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி தாட் இருந்தது அப்படின்னாச்சுன்னா, அது வந்துட்டு டோட்டலா ராங். அத வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்ப டெல்டாவ வந்துகிட்டு நம்ம இந்த டைரக்ஷனுக்கு பிரைஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு பிரெடிக்ட் பண்றதுக்கு இத யூஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, சிக்கல்ல போய் மாட்டிக்குவோம். தப்பான ஒரு முடிவு எடுத்த மாரி ஆயிடும். ஸோ, அதனால வந்துட்டு அத வந்துட்டு எடுக்க வேண்டாம். ஸோ, அப்ப இந்த டெல்டாவுனால என்னதான் யூஸ் இருக்கு அப்ப? அப்படின்னாச்சுன்னா, இந்த டெல்டாவுனால இன்னொரு யூஸ் இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, அப்சர்ப்ஷன்னுவோம். அப்சர்வ் பண்றது. அதாவது ஒரு பஞ்சு வந்து தண்ணீய வந்துட்டு அப்சர்வ் பண்ணி இழுக்குது பார்த்தீங்களா? அந்த மாரி உறிஞ்சிக்கிறது. எவ்வளோதான் ஆர்டர் வந்தாலும், அத வாங்கக்கூடிய திறன் ஒரு இடத்துல இருக்கு அப்டின்னாச்சுன்னா, இல்ல இப்ப பை ஆர்டர் வந்துட்டு எக்கச்சக்கமா போடுறாங்கன்னு வச்சுக்கங்க. அப்படியே எல்லாமே அக்ரெசிவ் பை ஆர்டர் போடுறாங்க. மார்க்கெட் ஆர்டரா வந்துட்டு பை ஆர்டர்ஸ் வந்துட்டு போட்டு தள்ளுறாங்க. தள்ளுனாலும், அத வந்துட்டு அவங்க போடுற பை ஆர்டர்ஸ்க்கு என்ன குவான்டிட்டி நீ பை பண்ணணும்ட்டு கேட்கிறியோ, அந்த குவான்டிட்டி என்கிட்ட ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க லிக்விடிட்டி இருந்தது அப்படின்னாச்சுன்னா, அந்த பர்ட்டிகுலர் பிரைஸ் லெவல்ல அப்ப பிரைஸ் லெவல் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இந்த லெவல் இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த லெவல் எடுத்துக்குவோம். எங்கேயோ போகுது. இந்த லெவல். ஸோ நான் சொல்றது இந்த லெவல். இந்த லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, எவ்வளோதான் வந்துட்டு ஆர்டர் போட்டாலும், அ அக்ரெசிவ் பை ஆர்டர் வந்தாலும், அத வந்துட்டு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அதே லெவல்லயே. லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப லிமிட் ஆர்டர் வந்துட்டு ஒரு 10,000 லிமிட் ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கங்க. 10,000 லிமிட் ஆர்டர் ஒரு ஒரு ரேஞ்சுல இருக்கு. ஒரு விலையில வந்து போட்டு வச்சுட்டோம். இத ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறேன் இருங்க. இப்ப ஒரு 10,000 10,000 லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் போட்டாச்சு. போட்டுட்டேன்னா லிமிட் ஆர்டர், லிமிட் செல் ஆர்டர். என்ன பிரைஸ்ல போட்டிருக்கோம்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு ரூ. 100 விலைக்கு வந்துட்டு ஒரு 10,000 ஆர்டர் இருக்கு. பிரைஸ் வந்து ரூ. 100 குவான்டிட்டி வந்து 10,000. இப்ப இது வந்துட்டு செல் ஆர்டர், லிமிட் ஆர்டர். இத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னாச்சுன்னா, லிக்விடிட்டின்னுவோம். இப்ப லிக்விடிட்டி வந்துட்டு இங்க 10,000 இருக்கு லிக்விடிட்டி. இப்ப திடீர்னு மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தங்க வந்து மார்க்கெட் ஆர்டர் போட ஆரம்பிக்கிறாங்க. பை பண்றதுக்காக. பை பண்றதுக்கு மார்க்கெட் ஆர்டர் அப்டின்னாச்சுனால என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, அதுல பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த பிரைஸா இருந்தாலும் வாங்கு, குவான்டிட்டி தான் முக்கியம் அவங்களுக்கு. ஸோ அப்ப அவங்க வந்து ஒரு குவான்டிட்டி வந்துட்டு ஒரு 100 போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது வந்துட்டு செல் ஆகும். இதுலருந்து 10,000த்துலருந்து ஒரு 100 குறைஞ்சிரும். 100 குறைஞ்சதுன்னா 9,900 இருக்கும். 9,900 ஸ்டில் இருக்கும். இது ஸ்டில் இருக்கிறப்ப, உடனே என்ன பண்ணுவாங்க, அத வந்துட்டு அந்த 100 வந்துட்டு ஃபில் பண்றதுக்காக, அடிஷனலா இன்னொரு 100 வந்து சேர்த்துருவாங்க. ரீஃபில் நடக்குது. அப்ப யாரு பண்றான்னா, இங்க யாரு லிக்விடிட்டி இங்க இங்க இந்த ஆர்டர போட்டுட்டு யாரு உட்கார்ந்துருக்கானோ, அவன் என்ன பண்றான், இந்த ஆர்டர்ல கொஞ்சம் குறைஞ்சது அப்டின்னாச்சுன்னா, உடனே அவன் வந்துட்டு இன்னும் அடிஷனலா வந்துட்டு ஒரு 100 செல் ஆர்டர் வந்து போட்டு விட்டுர்றான். அந்த 10,000 வந்துட்டு மெயின்டெயின் பண்றான். ஒரு லெவல் வரைக்கும். ஒரு அட்ஜஸ்ட்மென்ட். எக்ஸாக்ட்டா வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு இல்ல.
ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆர்டர் வந்து வெளியில இருந்து வர, இவன் என்ன பண்றான், இந்த இது ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவனுடைய லிமிட் ஆர்டர. அப்ப லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஹெவியா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் வந்து லிக்விடிட்டி வால் அப்டின்னுவோம். அப்ப இது வந்துட்டு ஓகே முடிஞ்சு போச்சு. உடனே அடுத்தது வந்துட்டு ஒருத்தன் அக்ரெசிவா இன்னொருத்தன் ஒரு 100 போடுறான். அப்ப ஒரு 100 குறையுது. உடனே இவன் ஃபில் அப் பண்றான். அடுத்தது இப்படியே போட, இவன் வந்து ஃபில் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்டின்னாச்சுன்னா, இந்த பிரைஸ் 100 விட்டு இறங்கவே இறங்காது பிரைஸ். மேலயும் நகராது, கீழயும் நகராது. சோ அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் மாரி ஆயிடும். அப்ப என்னன்னா, அந்த இடத்துல வந்துட்டு லிக்விடிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு மீனிங். சோ அப்ப இது வந்து நம்ம பர்ட்டிகுலரா நான் 100ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, அது 100ஆ இருக்காது. அது 100 எப்படி இருக்கும்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு 95 டூ 105 இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அப்ப பிரைஸ் என்ன ஆகும் அப்படின்னுச்சுன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இதுல ஒரு 10 பாயிண்ட் போட்டிருக்கிறேன். இது வந்துட்டு 10 பாயிண்ட். அது ஆக்சுவலா வந்து எவ்வளோ இருக்கும்னா, 30 டூ 50 பாயிண்ட் வரும். நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். 30ன்றது ஒரு நார்மல். 30 ரேஞ்சுக்கு வந்துட்டு அது மேல எங்கேயும் போயிட்டு இப்படியே இருக்கும். இப்படியே இருந்ததுனால, அங்க வந்துட்டு லிக்விடிட்டி வந்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, வால்யூமும் ரொம்ப அதிகமா இருக்கும். வால்யூம் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கும். ஆனா பிரைஸ் வந்துட்டு மூவே ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி இத வந்துட்டு நம்ம இந்த OFAல வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, அப்சர்ப்ஷன்னுவோம். ஸ்பெல்லிங் கரெக்ட்டா எழுதுறேனா? பிடிஐஒஎன் பி வரும். அப்சர்வ். ஏபிஎஸ்ஓஆர்பிடிஐஓஎன். அப்சர்வ் அப்சர்வ் பண்றது. அப்ப அத வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அது அப்சர்வ் பண்ணிக்குது. விடமாட்டுது. கீழ இறங்க விடமாட்டுது. நீ எவ்வளோதான் வந்துட்டு ஆர்டர் மார்க்கெட் ஆர்டர் போட்டு பை பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும், நான் அந்த லெவல்ல வந்துட்டு ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த லெவல்ல. ஸோ அந்த லெவல்ல நான் வந்துட்டு ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால, நீ போடுற மார்க்கெட் ஆர்டர்னால பிரைஸ் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த லெவல்ல யாருமே வாங்குறதுக்கு இல்லன்னு வச்சுக்கங்க. மார்க்கெட் ஆர்டர் வந்தது அப்டின்னாச்சுன்னா, உடனே அது அடுத்த விலைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப ரூ. 100க்கு வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு யாரும் இல்லையா? அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து 101 தேட ஆரம்பிச்சுரும். 101ல இருக்க ஆர்டர்ன்னு பார்க்கும். 101லயும் யாரும் இல்ல விக்கிறதுக்கு. அப்ப 102க்கு போகும். 103க்கு போகும். அப்ப எந்த விலையில இருக்கோ அந்த விலைய வந்து அது வந்துட்டு என்ன பண்ணும்? பை பண்ணிக்கும். சோ இதுதான் மார்க்கெட் ஆர்டர்ன்றது. ஏன்னா அதுக்கு பிரைஸ் முக்கியம் கிடையாது. குவான்டிட்டி தான் முக்கியம். சோ அப்ப ஆனா ஆல்ரெடி வந்து நீ போட்ட இந்த 100லயே வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கு. அதுக்கு மேலயும் இருக்கு. எவ்வளோதான் ஆர்டர் வந்தாலும், அது அந்த லெவல விட்டு ஏறாது. அப்படின்ற இது வந்தது அப்படின்னாச்சுன்னா, இதுதான் வந்து அப்சர்ப்ஷன்றது. அப்ப லிக்விடிட்டி வந்து ஹெவியா இருக்கு. எவ்வளோ பை ஆர்டர் வந்தாலும் அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இத அப்படியே மாத்திக்கங்க. எதுக்குன்னா செல் ஆர்டர். அப்ப செல் ஆர்டர் வந்து எவ்வளோதான் போட்டாலும், பை பண்றதுக்கு ஒரு லெவல்ல வந்துகிட்டு ஆள் இருந்து பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப பிரைஸ வந்துட்டு இறக்கவே முடியாது. கீழ இறக்கி கொண்டு போவே முடியாது. நீ எவ்வளோதான் வந்துட்டு நீ செல் ஆர்டர் போட்டாலும், இந்த பிரைஸ் லெவல்ல லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. நாங்க வாங்கிட்டே இருப்போம். இதே பிரைஸ் லெவல்ல. நீ 100 போட்டா 100 குறைஞ்சுனா திருப்பி அந்த லெவல்ல 100 ரீஃபில் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் நான் எங்க நடக்குது அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இது வந்துட்டு யூஸ் ஆகும். எது? டெல்டா வந்துட்டு யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகுதுன்றத வந்துட்டு பார்ப்போம். இப்ப இது என்ன இந்த இந்த மாரி ஒண்ணு நடக்குதுனாலே, உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் இருக்கும். டைவர்ஜென்ஸ் அப்டின்னாச்சுனாலே, கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் அப்டின்ட்டு 2 விஷயம் இருக்கு. இத ட்ரேடிங்ல யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ற ஒரு இங்கிலீஷ் வேர்ட் தான் நான் நெனச்சுட்டு இருக்கிறேன். மத்தபடி நீங்க வேற ஃபீல்டுல எதுல யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ். நம்ம மேக்டி வந்து மேக்டியினுடைய ரெ ரெ இது தெரியுங்களா? ஃபுல் ஃபார்மு? மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ். ஆ மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ். அந்த இதுதான் சொல்றேன் நான் இப்ப. சோ அப்ப கன்வர்ஜென்ஸ் அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒத்து போகுறது கன்வர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ் அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்துட்டு டைவர்ஜென்ஸ். சோ இங்க இந்த கேண்டில்ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா,
டெல்டா வந்து கிரீன்ல இருக்கு. வால்யூம் வந்து என்ன சொல்லுது? பை வால்யூம் அதிகம்னு சொல்லுது. ஆனா பிரைஸ் வந்து கீழ இறங்கியிருக்கு. ரெட்ல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு டைவர்ஜென்ஸ் இருந்தது அப்டின்னாச்சுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு அப்சர்ப்ஷன் நடக்குது. அந்த இடத்துல வந்துட்டு அப்சர்ப்ஷன் நடக்குது. பிரைஸ் வந்துட்டு அந்த லெவல விட்டு மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்டின்றது தான் வந்துட்டு அது சொல்லுது. அதனால இந்த மாதிரி பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா ஒரு கேண்டில்ல இது கேண்டில் கலர் ஒண்ணா இருக்கு. டெல்டா வந்து வேற ஒரு கலர்ல இருக்கு அப்டின்னாலே அங்க வந்துட்டு டைவர்ஜென்ஸ் இருக்கு. அப்ப டைவர்ஜென்ஸ் இருந்ததுன்னா, அது அப்சர்ப்ஷன் இருக்கு அப்டின்றது தான் வந்து அதனுடைய மீனிங். சோ இதுக்கு வந்து நம்ம இந்த டெல்டாவ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு டைவர்ஜென்ஸா, அப்சர்ப்ஷன் நடக்குதா? இல்லையா? அப்டின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நார்மலா அப்சர்ப்ஷன் வந்துட்டு கன்டினியூஸா வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு அப்டின்னாச்சுன்னா, சர்டைன் டைமுக்கு அப்புறமா அது வந்துட்டு மாறுறதுக்கு வந்துட்டு சான்ஸஸ் வந்துட்டு இருக்கு. சோ அது வந்துட்டு ஒரு வாலட்டிலிட்டி கம்ப்ரஷன் மாதிரி. ரொம்ப நெறைய போ வேண்டாம். போனா கன்ஃப்யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு அப்டின்னாச்சுனாலே, அது ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த மாரி இருக்கும். சில சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த மாரி இருக்கும். ஆ இருங்க. இந்த டூல மட்டும் எடுத்தோன்னா, அது வந்துட்டு கிளியரே ஆக மாட்டேங்குது. மாத்தி, மாத்தி வரும். இடையில, இடையில மாத்தி, மாத்தி வரும். ஒரு கிளியர் இது வந்து குடுக்காது. நெறைய மாறி, மாறி வருது பாருங்க. இது ஒரு டைவர்ஜென்ஸ், இது ஒரு டைவர்ஜென்ஸ், இங்க ஒரு டைவர்ஜென்ஸ். இந்த 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 இடமே வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் வர மாரி. ஓகே. இப்ப நம்ம சாப்டர்க்குள்ள போய் சோ அப்ப இதுக்கு தான் வந்துட்டு டெல்டாவ வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது வந்துட்டு டைவர்ஜென்ஸ் இருக்கா? அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். அப்ப டைவர்ஜென்ஸ் இருந்ததுன்னா, ஓகே அப்சர்ப்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு தான் யூஸ் பண்ணலாமே ஒழிய, ஆனா மார்க்கெட்ட வந்துட்டு பிரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்ப நம்ம பார்க்க வந்தத பார்த்துருவோம். இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இது வந்துட்டு ஒரு பிரைஸ் லெவலு. இது ஒரு பிரைஸ் லெவல். இது ஒரு பிரைஸ் லெவல். இந்த லெவல்ல பை வால்யூம் எவ்வளோ? செல் வால்யூம் எவ்வளோ? 2த்தையும் வந்துட்டு கம்பேர் பண்ணணும். சோ இதுல வந்து எப்படின்னா, இந்த இதுல கம்பேரிசன் வந்துட்டு இப்படி தான் கம்பேர் பண்ணணும். அத நான் வந்து ஒரு லைன் போடுறேன். இதிலேயே போட்டு காட்டிடுறேன் நான். இப்ப இது வந்துட்டு பிரைஸ் லெவல், லேடர், செல் சைடுன்னு வச்சுக்குவோம். இது வந்துட்டு கேண்டில் இருக்கு. இங்க. So இந்த சைடு ஒரு கேண்டில். இப்ப இத வந்துட்டு கம்பேர் பண்றது எப்படி கம்பேர் பண்ணணும்னா, இப்படி கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலு ரைட். இதுக்கு மேட்ச் பண்ற மாரி போட்டுக்கிறேன்.
இது வந்துட்டு பிரைஸ் லெவல். இதே மாரி இது ஒரு லெவலு. இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவல். ஸோ இந்த இப்ப இது வந்துட்டு பை சைடு. இது வந்துட்டு செல்லு. இது வந்து செல் வால்யூமு. இது வந்துட்டு பை வால்யூம். எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா, இந்த இதுல இப்படி பண்ணணும். டைரக்ட்டா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு கம்பேரிசன் வந்துட்டு இருக்கணும். இப்படி கம்பேர் பண்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கங்க, இதனுடைய வால்யூம். இப்ப இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்குறீங்க. இது வந்துட்டு ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப இது வந்துட்டு இந்த இந்த இது இப்ப இந்த செல் சைடு. செல் சைடு பார்க்குறப்ப, இது மேல இருக்கிறத பார்க்குறீங்க. மேல இருக்கிறத பார்க்குறப்ப உங்களுக்கு 10 தான் இருக்கு. ஸோ அந்த 10 வந்துட்டு 3 டைம்ஸ் பெருக்குங்க. பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்? 30 வரும். அந்த 30 இந்த 40ஓட கம்பேர் பண்ணுங்க. இத வந்துட்டு 3ஆல பெருக்கணும். பெருக்குனா என்ன ஆன்ஸர் வருதோ, அத வந்துட்டு இதோட வந்து கம்பேர் பண்ணணும். அப்ப 40, 30. அப்ப 40 வந்து அந்த 3 மடங்கோட அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து செல் இம்பேலன்ஸ். இங்க வந்து ஒரு கோடு வந்துரும். அதுவும் கலர்லயே போட்டு ஓகேங்களா? சப்போஸ் அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இது வந்து ஒரு 25 இருக்குன்னு வச்சுக்கங்க. இது வந்து ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப அதே போல இந்த 25 இன்டு 3 கிட்ட 75. ஸோ அப்ப 75 வந்து கம்பேர் பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இது வந்து 100 இந்த சைடு செல் சைடு. இங்க இருக்கிறது 25. அப்ப 75ஓட 100 பெருசு. அது 3ஆல பெருக்குனாலும் வர நம்பரோட இது பெருசா இருக்கிறதால, இதுவும் இங்கேயும் வந்து செல் இம்பேலன்ஸ். இங்கேயும் லைன் வந்துரும். அடுத்தது இத வந்து பார்க்குறோம். ஸோ இத வந்து பார்க்குறப்ப, இங்க வந்து என்ன வருது அப்டின்னாச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 வச்சுக்குவோம். இங்க வந்து ஒரு 150 வச்சுக்குவோம். அப்ப இதையும் கம்பேர் பண்றப்ப 30 இன்டு 3 ஈக்குவல் டூ 90. இங்க இருக்கிறது வந்து 150 இருக்கு. அப்ப 150 தான் பெருசு 90 காட்டிலும். அப்ப இதுவும் வந்துட்டு செல் இம்பேலன்ஸ். ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, தொடர்ச்சியா கன்டினியூஸா எந்த கேப்பும் இல்லாம இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, அதுதான் வந்துட்டு ஸ்டாக்டு அப்டின்றோம். ஸ்டாக்டுன்னா அடுக்கி வைக்கிறது ஒண்ணு மேல ஒண்ணு. ஸ்டாக்டு அப்டின்றோம். ஸோ அப்ப 2 இருந்தா ஸ்டாக்டு தானே அப்டின்னாச்சுன்னா, 2 இருந்தாலும் ஸ்டாக்டு தான். பட் ஆனா நம்ம ஒரு லிமிட் வச்சிருக்கிறோம். 2 எல்லாம் நம்ம கன்சிடர் பண்றதில்ல. ஏன்னா, அது வந்துட்டு ஃபால்ஸ் சிக்னலா கூட இருக்கும். அதனால ஒரு 3 அப்டின்றது வந்துட்டு ஓகே. அப்ப 3 வச்சோம் அப்டின்னாச்சுன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஸ்டாக்டா இருக்கும் அப்டின்றதால 3 வச்சிருக்கோம். ஓகே. அப்ப நம்ம வந்து செட் பண்றது தான் அது. இதுல. ஸோ இந்த இதுதான் இந்த ட்ரேடிங் வியூல இந்த இண்டிகேட்டர்ல போயிட்டு என்ன அழுத்துறோம்? செட்டிங்ஸ் போனோம்னா, இதோ இருக்கு பாருங்க. ஸ்டாக்டு லெவல்ஸ்ன்னு இருக்கா?
ஸோ அந்த ஸ்டாக்கர்ட் லெவல்ஸ் வந்துட்டு 3ன்னு செட் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்ப என்னன்னா, இந்த மாரி 3 வந்தா தான் அது ஸ்டாக்டா கன்சிடர் பண்ணும். 2வது இங்க இம்பேலன்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. அதுல வந்துட்டு 500ன்னு போட்டிருக்கிறோம். அப்ப நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப போட்டதெல்லாம் 3, 3ன்னு போட்டு பெருக்கணும்ல. இப்ப 500க்கு என்ன போட்டு பெருக்கணும்னா, 5 போட்டு பெருக்குனா தான் அது வரும். ஆனா 3ஏ வந்து டிஃபால்ட்டா இந்த ட்ரேடிங் வியூனுடைய டிஃபால்ட் செட்டிங் வந்து 300 தான். ஆனா நம்ம என்ன பண்ணோம், 300லாம் தேவையில்ல. எனக்கு வந்துட்டு 500 வேணும். 500 இருந்தா தான் நான் வந்துட்டு இம்பேலன்ஸ்ன்னே ஏத்துக்குவேன். 300லாம் வந்துட்டு இருந்து 3 மடங்கு 3 டைம்ஸ் அதிகமா இருந்தா மட்டும் போதாது. 5 டைம்ஸ் 5 டைம்ஸ் அதிகமா இருந்தா தான் நான் இம்பேலன்ஸ்ன்றதே வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நெனைச்சதால, நம்ம அத 500%ல நம்ம 5ன்னு போட மாட்டோம். பெர்சன்டேஜ்ல போடுறதால 500%ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறோம். இத வந்து 800 வரைக்கும் செட் பண்ணுவாங்க. 300 டூ 800 நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 300 டூ 800 வரைக்கும் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. இந்த செட்டிங்ல தான் வந்துட்டு விஷயமே இருக்கு. ஸோ நம்ம இப்ப 300ல யூஸ் பண்ணல. 300 யார் சொல்றது? டிஃபால்ட்ன்னா வந்து இந்த ட்ரேடிங் வியூ இருக்கு பார்த்தீங்களா? இதுல நீங்க எந்த மாற்றமும் செய்யாம, இந்த வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா 300 தான் இருக்கும் அதுல. நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறதால அது வந்துட்டு 500ன்னு வச்சிருக்கிறோம். அப்ப என்னன்னா, நம்ம செட் பண்ணி வச்ச கணக்குப்படி பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இத நம்ம 3ஆல பெருக்கி பார்த்திருக்க கூடாது. எதால பெருக்கியிருக்கணும்? 5ஆல பெருக்கி பார்த்திருக்கணும். ஓகேங்களா? ஓகே விட்டுருவோம் அது. நம்ம இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்ப இப்ப அது 3ஆல பெருக்கி 3 வந்தாதுன்னா ஸ்டாக்டுன்னு போட்டிருக்கிறோம். நம்ம செட் பண்ணிட்டோம். அப்ப என்ன பண்ணும்? சரி நம்ம செட்டிங்லாம் பண்ணியாச்சு. அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அப்டின்னாச்சுன்னா, இந்த மாதிரி நீங்க என்ன செட் பண்ணியிருக்கிறீங்களோ, அதற்கு ஏத்தபடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 மடங்குன்னு 300% வந்துட்டு போட்டீங்க. ஸ்டாக்டு வந்துட்டு 3ன்னு போட்டீங்க. அப்ப 3 300% 3 மடங்கு வித்தியாசம் இருக்கணும். பை ஆர்டரோட இன்னொரு ஆர்டர வந்துட்டு செல் ஆர்டரையும், பை ஆர்டரையும் கம்பேர் பண்றப்ப 300% டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, அது வந்துட்டு இம்பேலன்ஸ். அப்ப இம்பேலன்ஸ்ன்னா எந்த சைடு வந்து அதிகமா இருக்கோ, அந்த சைடு தான் வந்துட்டு இம்பேலன்ஸ்ன்ட்டு மார்க் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்ப அந்த செல் சைடுல வந்துட்டு இம்பேலன்ஸ் இருந்தது. ஸோ நம்ம இப்போ இங்க வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்படி மார்க் பண்ண உடனே, இது இந்த மாரி ஒரு மார்க்கெட்ல உங்களுக்கு கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா, ட்ரேடிங் வியூ என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பட்டையா இழுத்து விட்டுரும் கலர. இந்த சைடு. இந்த சைடு இப்படி இழுத்துரும். அதுதான் இப்ப நீங்க இங்க பார்க்கிறது. தெரியுது பார்த்தீங்களா? வந்திருக்குங்களா? ஸோ அப்ப பாருங்க, இந்த சைடு வால்யூத்த பாருங்க. இப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இத இதோட கம்பேர் இத இதோட கம்பேர் பண்ணுங்க. இத இதோட கம்பேர் பண்ணுங்க. இத இதோட கம்பேர் என்ன இருக்கு? இதெல்லாம் 0. அப்படின்றப்ப இது எல்லாமே இம்பேலன்ஸ். 4 ஸ்டாக்டு வந்திருக்கு. 3 நம்ம செட் பண்ணது வந்து 3 தான் வச்சிருக்கிறோம். பட் ஆனா இங்க 3க்கு மேலேயே வருது. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா, என்னன்னா, நீங்க இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல். எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, பேரிஷ் மார்க்கெட் வந்துட்டு பேரிஷ்ஷா இருக்கும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான வந்துட்டு சிக்னல். இது காலையிலேயே வந்தது. காலையில ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல பையர்ஸ் இல்லன்னு அர்த்தம். எந்த இதுல? 26,105, 102, 110 இந்த 97 அதாவது 26,095க்கு மேல 26,095 95க்கு மேல பையரே இல்ல. செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படி அப்படி இருக்கிறப்ப பிரைஸ் எப்படி அங்க ஏறி போகும்? போறதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்ல, காலையில. ஸோ பின்னாடி லேட்டரா வந்தாங்கன்னா உண்டு. பின்னாடி யாராவது பையர் அந்த அந்த லெவல்ல வந்துட்டு பை பண்றதுக்கு வந்தாங்கன்னா உண்டு. ஆக மொத்தம் மார்க்கெட் இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆனப்ப அந்த லெவல்ல வந்துட்டு பையர்ஸே இல்ல.
அதனால பிரைஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா இறங்கிடுச்சு. ஆனா, உங்களுக்கு இங்க டெல்டா என்ன காட்டுது அப்டின்னாச்சுன்னா, பை வால்யூம் தான் அதிகமா இருக்குன்னு காட்டுது. கிரீன்ல காட்டுது. ஸோ இத பார்த்து இந்த டெல்டாவ பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, டெல்டா வந்துட்டு பாசிட்டிவோ, நெகட்டிவோ அது வந்து பிரைஸ மூவ் பண்ணாது. அத வந்து அதனால பிரைஸ் மூவ் ஆகாது. அப்ப அத எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, அப்சர்ப்ஷன் நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா நம்ம டெல்டாவ யூஸ் பண்ணலாமே தவிர, ஒரு மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல தான் போகும், அந்த டைரக்ஷன்ல தான் போகும் அப்படின்றதுக்கு டெல்டாவ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிற மெயினான இது. ஓகே. அப்ப எத தான் யூஸ் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்டு வந்தது அப்டின்னாச்சுன்னா, அத வந்து சிக்னலா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. காலையில ஃபர்ஸ்ட் கேண்டில்லே வந்திருக்கு. என்ன பண்ணணும் நீங்க? ஃபர்ஸ்ட் கேண்டில்லே வந்ததுன்னா, கண்ண மூடிட்டு வாங்கியிருக்கலாம் புட் ஆப்ஷன். ஓகே. ஆனா என்ன ஆயிருக்கும், வாங்கியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த ஸ்டாக்டு லெவல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு மேல தான் நீங்க வந்துட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ வந்துட்டு போடணும். ஏன்னா, இந்த லெவல்ல யாருமே கிடையாது. அந்த லெவல்லயும் ஏறி வந்து பிரைஸ் போதுன்னா, கண்டிப்பா மார்க்கெட்டே ரிவர்ஸ் ஆகி போச்சுன்னு அர்த்தம். ஸோ, அப்ப அந்த அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க எக்ஸிட் ஆகுறது தான் ஒரு நல்ல முடிவு. ஸோ, அதனால இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாப் லாஸ வந்து போட்டுட்டு, புட் ஆப்ஷன வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ தூக்கி இந்த இடத்துல வந்துட்டு போடுறோம். அவ்வளோதான். நீங்க போட்டிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இடையில வந்துட்டு எப்போதும் ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. பிரைஸ் ஒரு லெவல்ல இருந்து இறங்குதோ, இல்ல ஏறுதுனாலோ, அந்த லெவல திருப்பி ரீடெஸ்ட் பண்றதுக்காக ஒரு புல் பேக் நடக்கும். அதாவது அப்படி கொஞ்சம் அப்படி ஏறிட்டு அப்புறமா அப்படி இறங்க ஆரம்பிக்கும். சப்போஸ் இறங்குதுன்னு வச்சுக்கங்க. அப்படி ஏறிட்டு அப்புறமா இறங்கும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டினுடைய ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நேச்சுரல் சுவாபம். இயற்கையான சுவாபம் மார்க்கெட்டினுடைய நேச்சுரல் பிஹேவியர் இதெல்லாம். மார்க்கெட் வந்துட்டு மோஸ்ட்லி அப்படிதான் வந்துட்டு பிஹேவ் பண்ணும். ஒரு புல் பேக் குடுத்துட்டு அப்புறமா வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு புல் பேக் வந்துட்டு வரும். அப்ப ஒரு பெஸ்ட் என்ட்ரி அப்டின்னாச்சுன்னா, எப்படி குடுக்கலாம் அப்டின்னாச்சுன்னா, இந்த செல் இம்பேலன்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அப்ப இது கன்ஃபார்ம் ஆகணும்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த கேண்டில் முடிவடையற வரைக்கும் நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் வந்துட்டு குளோஸ் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இது ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு சிக்னலும் இங்க காட்டிடுச்சு. அடுத்த 2 நிமிஷம் இருக்கு 5 நிமிஷத்துல. அந்த 2 நிமிஷத்துல பிரைஸ் சடசடன்னு ஏறுதுன்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் மறைஞ்சிடும். அப்ப உங்களுக்கு நீங்க அவசரப்பட்டு 3 நிமிஷத்திலேயே புட் ஆப்ஷன வாங்கியிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அது சேஞ்ச் ஆயி பையிங் பேலன்ஸ் வந்திருக்கும். ஸோ அத வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் வந்துட்டு ஒண்ணுமே வந்து பண்ணாதீங்க. பண்ணாம விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த கேண்டில்ல வந்து என்ட்ரி ஆகுங்க. இது வந்து ஒரு அதாவது நான் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நான் மிஸ் பண்றதுக்கு ரெடி இல்ல. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்ப வந்து நான் மிஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, அடுத்த கேண்டில்ல நீங்க வந்துட்டு என்ட்ரி ஆயிரணும். என்ட்ரி ஆனீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல போடுறது தான் வந்துட்டு பெஸ்ட். அப்பதான் வந்துட்டு அது வந்துட்டு ஹிட் ஆகாது. ஹிட் ஆகலன்றது மெயின் கிடையாது. ரிவர்ஸ் ஆகணும். ஒரு புல் பேக் வருது அப்படின்னாச்சுன்னா, நோ ப்ராப்ளம். அது நார்மல். மார்க்கெட்டினுடைய பிஹேவியர் அது. ஒரு புல் பேக் அப்படின்றது. பட் ஆனா மார்க்கெட்டே ரிவர்ஸ் ஆகி போச்சுன்னா, அது புல் பேக் கிடையாது. அது ரிவர்சல் அது. சோ அந்த நேரத்துல வந்துட்டு நான் புட் ஆப்ஷன வாங்கிட்டேன். எப்படியும் இறங்கும் அப்படின்னு உட்கார்ந்தேன்னா, எலவ காத்த கிளி மாரி தான். இந்த எலவம் பஞ்சு வந்து பழுக்கும் பழுக்குன்ட்டு ஒரு கிளி காத்திருந்ததாம். அது எங்க பழுக்கும்? எலவம் பஞ்சு எங்கேயாவது பழுத்திருக்குமா? எலவ மரம், பஞ்சிக்கா மரம். அது காய்ஞ்சு தான் போகும் டைரக்ட்டா. பச்சையா இருந்து டைரக்ட்டா காய்ஞ்சிடும். பழுக்கெல்லாம் பழுக்காது. சோ அது பழுக்குன்னு எதிர்பார்த்த கதை மாரி ஆயிடும் நம்ம கதை. அப்ப மார்க்கெட் வந்துட்டு புல் பேக்ன்னா ஓகே. ரிவர்சல் ஆகி போச்சு அப்படின்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் அதையும் புல் பேக்ன்னு நெனச்சுட்டு உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ஒரு மீனிங்லெஸ் ஆயிடும். அதனால தான் ஸ்டாப் லாஸ இங்க போட சொல்றது. சப்போஸ் நீங்க வந்துட்டு இங்க என்டர் ஆயிட்டு, இந்த கேண்டிலுக்கு மேல இந்த கேண்டில்ல தான் என்டர் ஆனேன். அதனால நான் இந்த கேண்டிலுக்கு மேல போயிட்டு ஸ்டாப் லாஸ போட்டுக்கிறேன்னு போட்டிருந்தீங்கன்னா, உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். அப்ப நீங்க
இயர்லியா அட்வான்ஸ்டா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண நான் விரும்பல அப்படின்னு சொல்லி நீங்க என்டர் ஆனீங்கன்னா, உங்க ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா இதுக்கு மேல தான் இருக்கும். அப்படி இல்ல, நான் வந்துட்டு ரூல் பிரகாரம் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ணாலும் பரவால்ல. நான் ஒன்லி என்டர் இன் புல் பேக். புல் பேக்ல தான் நான் என்ட்ரி ஆவேன் அப்படின்னு நெனச்சீங்க. நீங்க இந்த புல் பேக் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த இந்த கேண்டில் போயிட்டு இறங்குது பார்த்தீங்களா? இந்த மாரி ஒரு ரிஜெக்ஷன் விக் வரும். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கும் கேண்டில். அப்ப நீங்க வந்துட்டு ஒருவேளை இந்த கேண்டில்ல நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலும், இந்த கேண்டில்ல வந்துட்டு நீங்க என்டர் ஆகிக்கலாம். இந்த இடத்துல என்டர் ஆகிக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்டர் ஆகணும், இங்க என்டர் ஆகணும் ஏறக்குறைய ஒண்ணு தான். சொல்லப்போனா அதோட பெட்டரு. இது வந்துட்டு நீங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் கேண்டில் ஆரம்பிக்கிறப்பயே டக்குன்னு மார்க்கெட் ஆர்டர் போட்டு என்டர் ஆயிருப்பீங்க. இந்த இடத்துல என்டர் ஆயிருப்பீங்க நீங்க. சோ அந்த மாரி என்டர் ஆகுறது நல்லதா? இல்ல இந்த இடத்துல என்டர் ஆகுறது நல்லதா? இப்ப இன்னைக்கு நடந்த மார்க்கெட் நிலவரத்த வச்சு பார்த்தோம்னா, புல் பேக் என்ட்ரி ரொம்ப இதா இருக்கும். நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்றத வந்து சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் நானு இதுல என்டர் ஆயிட்டேன். ஒரு 1/3 குவான்டிட்டி. 1/3 குவான்டிட்டி வந்துட்டு இதுல வந்து என்டர் ஆனேன். இந்த இதுல கிரீன்ல என்டர் ஆனேன். அதுக்கப்புறம் புல் பேக் ஆச்சு. புல் பேக் ஆன உடனே இந்த இடத்துல வந்துட்டு அடுத்த 2 மடங்கு லாட்ட வந்து இதுல போட்டேன். சோ, அப்ப என்ன அப்டின்னா, இது வந்து இந்த ஆவரேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆவரேஜ் கிடையாது. அடிஷனலா வந்துட்டு நான் ஏத்துறேன் நானு. சோ, அது அந்த மாதிரி போட்டேன். சோ, அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கமா வந்ததுன்னா போடலாம். ஏன்னா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் ஒரு சைடு இருக்கு. ஒரு சைடு வந்து சில சில நேரத்துல வந்து புல் பேக் வராது. அப்படியே இறங்கிடும் டக்குன்ட்டு. சோ, அந்த மாரி ஆகுமா அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து லாட்ட வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஃபுல்லயும் போடாம, இது பண்ணிக்கிறேன். சரி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்குவோம். ஒரு வேள புல் பேக் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தோன்னா, அதே மாரியே புல் பேக் ஆச்சு. அதுக்கப்புறமா ரிமைனிங் இத வந்து இதுல வந்து போட்டேன். போட்டு அதுக்கப்புறம் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. இந்த இத தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் அத. அதுக்கப்புறம் ஒரே டவுன் தான். சோ இந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு சிக்னல் வந்துட்டு எடுக்கணும். அப்ப நேச்சுரலாவே இந்த இம்பேலன்ஸ் தான் வந்துட்டு மெயினு. டெல்டா மெயின் இல்ல. அதுதான் வந்து இப்ப நான் சொல்ல வந்தேன். டெல்டா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. புல் பேக் தான் வந்துட்டு மெயின் அப்படின்றது. ஓகே. இப்ப அடுத்த ஒரு விஷயம். இப்ப நான் இங்க என்டர் ஆயிட்டேன். ஷார்ட் பொசிஷன்னு இந்த பொசிஷன்ல வந்துட்டு என்டர் ஆயிட்டேன். அதான் ஓப்பனிங்லயே என்டர் ஆயிட்டேன் இங்க. மேக்னெட் ஆன் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல போயிட்டு இங்க வச்சிருக்கிறேன். 58 பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? 58 பாயிண்ட் வச்சிருக்கிறேன் ஸ்டாப் லாஸ். நான் என்ட்ரி ஆன இடத்துல இருந்து 58 பாயிண்ட். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, நான் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன் அப்டின்னாச்சுன்னா, என்னுடைய ஆப்ஷன்ல ஏறக்குறைய அதுல பாதி எடுத்துக்கங்க. பாதி எடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 58, 55 ஒரு 25 அதுல ஒரு 8ல ஒரு 4 29 ஒரு தோராயமா ஒரு 30 பாயிண்ட் எனக்கு போயிரும். 30 பாயிண்ட்னா, ஒரு லாட் நான் வாங்கியிருந்தாலே, எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்டின்னாச்சுனாலே, ரூ. 2250. ரூ. 2250 காலி எனக்கு. ஸோ, இது ரூ. 2250 அப்போ ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஸோ அந்த மாதிரி நீங்க நெனச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு பெஸ்ட் வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இதுதான். இந்த இதுல என்டர் ஆகணும். ஸோ இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் கேண்டில்ல என்டர் ஆக போறேன்னு நெனச்சு என்டர் ஆயிட்டீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல என்டர் அப்ப அப்பவும் அதே கத தான். இங்க தான் கொண்டு போய் வைக்கணும். இப்ப பார்க்கிறப்ப 32 பாயிண்ட் தான் வருது. ஸோ அப்ப 32 பாயிண்ட் அப்டின்றப்ப உங்களுக்கு வந்துட்டு 58 எங்க இருக்கு? 32 இருக்கு. அப்போ ஒரு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஹால்ஃபா வந்துட்டு குறைச்சுட்டோம். ஸோ 1200 சார். ஆமா. ஸோ இது வந்துட்டு ஒரு ரீசனபிளான இதுதான். ஆனா அந்த அளவுக்கு போறதுக்குலாம் வந்துட்டு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். இந்த மாரி வால்யூம் வந்துட்டு அதாவது நம்ம டேவிட் பால் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. பிரைஸ் கேன் லை மா வால்யூம் கேனாட் லை அப்டின்னுவாரு. வால்யூம் வந்துட்டு கேனாட் லை அப்டின்னுவாரு. ஆனா அந்த இதுல மாறி போய் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்டு
ஒரு கன்டினியூஸா வந்துட்டு ஒரு செல் ஆர்டர் வந்துட்டு செல் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. அதுதான் அதனுடைய மீனிங் தான் வந்துட்டு இந்த இது. சஸ்டைன்டு ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம். சஸ்டைன்டு ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். தொடர்ச்சியா வந்துட்டு ஒரு ஒரு லெவல்ல வந்துட்டு தொடர்ச்சியா வருது செல் ஆர்டர் அப்படின்னாச்சுன்னா, அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரஷர், செல்லிங் பிரஷர்ன்னு அர்த்தம். அதுதான் வந்துட்டு அந்த ஸ்டாக்டு வந்துட்டு குறிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்டு வந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, இது கூட நம்ம கரெக்ட்டா ஒர்க் பண்ணோம்னா இந்த இடம். அது கூட வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, எவ்வளோ வருது? 31 ஓகே. அது கூட எப்ப என்ன அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா ஒரு இதுல வந்து, அதுவும் நெறையாலாம் வந்தது அப்டின்னாச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் வந்துட்டு அவ்ளோ சீக்கிரத்துல நீங்க வந்துட்டு பயப்பட வேண்டாம். அவ்ளோ சீக்கிரத்துல வந்துட்டு அது ஹிட் ஆகாது. திருப்பி வந்துட்டு ரிவர்ஸ் ஆயி அடிக்காது. ஸோ அதிலயும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னா, இந்த என்ட்ரி ஏன் இத வந்து ஏன் வந்து நானு அ இது பண்றேன் அப்டின்னாச்சுன்னா, நீங்க இப்ப இதுல அடுத்த சிக்கல் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கலா ஒரு ரூல வந்துட்டு ஃபாலோ பண்றோம். என்னன்னா 1:1, 1:2, 1:3 அப்படின்னு சொல்ற ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு ஃபாலோ பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்றது ரூல் கிடையாது. இது வந்துட்டு ஒரு ரூல்லாம் கிடையாது. இது வந்து நம்மளா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஒண்ணு தான். ஸோ, இப்ப நீங்க ஒரு லாஜிக்கலா வந்து திங்க் பண்ணணும். மார்க்கெட்ட பொறுத்த வரைக்குமே எந்த ரூல்லயும் போய் சிக்காதீங்க. இதுதான் விதி, இப்படிதான் நடக்கணும் அப்படின்றது அப்படி இல்ல. ஆ மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃப்ரீ மைண்டட். அதாவது வந்துட்டு எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அது ஃப்ரீ. நீங்க வந்துட்டு உங்க லாஜிக்கலா வந்து திங்க் பண்ணணும். எந்த ரூலையும் வந்து கொண்டு வரக்கூடாது. ஸோ அப்ப அந்த லாஜிக்கலா திங்க் பண்ணணும்னா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 31 பாயிண்ட். சார் நான் 1:3 வச்சேன்னா, எத்தன பாயிண்ட் வைப்பேன் நானு? 30, 31 டைம்ஸ் 3 3 மடங்கு போட்டேன்னா 91 பாயிண்ட். 91 பாயிண்ட் தான் என்னுடைய டார்கெட். நான் என்ட்ரி ஆன இடத்துல இருந்து, இந்த இடத்துல இருந்து 91 பாயிண்ட் வந்து நான் வைக்க போறேன். நீங்க கேட்டு பாருங்க. நிஃப்டி 91 பாயிண்ட் வந்துட்டு மூவ் ஆகுமா? அப்டின்னாச்சுன்னா, சான்சஸ் இருக்கு. ஏன்னா, அது நெறைய தடவ வந்து 150 பாயிண்ட், 200 பாயிண்ட்லாம் வந்துட்டு போயிட்டு 200 பாயிண்ட்லாம் சர்வசாதாரணமா போகுது ஒரு சில நேரத்துல. ஸோ அப்டின்றப்ப 99ன்றது ஒண்ணும் பெரிய ஒரு ஹார்டான ஒரு டார்கெட் மட்டும் கிடையாது. அது வந்து ரீச் பண்ற ஒரு இதுதான். உங்களுக்கு ஒரு டவுட். ஐய்யய்யோ! 90 பாயிண்ட்லாம் வந்துட்டு சான்ஸே இல்ல. உங்களுக்கு ஒரு பயம் வந்ததுன்னா, சரி 1:2 ட்ரை பண்ணி பாருங்க. 60 பாயிண்ட் டெஃபினட்டா மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒரு 4 ஸ்டாக்டு வந்திருக்கு. 4 ஸ்டாக்டு வந்தது அப்டின்னுச்சுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சின்னோண்டு ஒரு கல்ல வந்துட்டு ஒரு குளத்துல போட்டீங்க அப்டின்னுச்சுன்னா, இந்த ரிப்பிள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அல அலையா அப்டியே போகும். இந்த நடுவுல இருந்து. அதுவே ஒரு பெரிய கல்லா போட்டீங்கன்னா, அந்த அல வந்துட்டு ரொம்ப தூரம் கரை வரைக்கும் போகும். நடு குளத்துல வந்துட்டு ஒரு கல்ல போடுறீங்க அப்டின்னாச்சுன்னா, சின்ன கல்லா இருந்ததுன்னா, அந்த அல வந்து கரைக்குலாம் வராது. அது அது பக்கத்துல ஒரு 2 சலசலப்பு இருக்கும் தண்ணீல. அதோட முடிஞ்சிரும். ஆனா ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த குளத்துல. அது என்ன ஆகும்னா, அதனுடைய அல வந்துட்டு கரை வரைக்கும் அடிக்கும். அந்த தூரம் வரைக்கும் அடிக்கும். அந்த மாதிரி நீங்க இந்த ஸ்டாக்டு செட்டிங்ல போயிட்டு 300 500 ஆக்கி வச்சிருக்கிறீங்க. அது இல்லாம இந்த 3 ஸ்டாக்டுன்றத 4 ஸ்டாக்டா ஆக்கி வச்சிருக்கிறீங்க. சோ இந்த மாரி வந்துட்டு ஒரு பெரிய கல்ல செட் பண்ணி வச்சுட்டீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்ததுன்னா, அதனுடைய அலை வந்து கரை வரைக்கும் அடிக்கும் அப்டின்னாச்சுன்னா, என்ன மீனிங்னா, ஒரு கார வந்துட்டு நியூட்ரல்ல வச்சுட்டு, நல்ல பலம் கொண்டு தள்ளி விடுற மாரி அர்த்தம். அப்ப அது ரொம்ப தூரம் போகும். லைட்டா தள்ளுனா கொஞ்சம் தூரம் தான் போய் நிக்கும். சோ அந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு பெரிய கல்லா செட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. 300 தூக்கி 500 போட்டாச்சு. 3 வந்து 3 லெவல்ஸ வந்துட்டு 5 லெவல்ஸா போட்டுட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, பெரிய லெவல்ல போட்டிருக்கிறீங்க. அப்படி போட்டும் உங்களுக்கு வந்துட்டு சிக்னல் காட்டுது அப்டின்னாச்சுன்னா, அது சின்ன கல்லு இல்ல. அது பெரிய கல்லு. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு கல்லு உழுது குளத்துக்குள்ள அப்டின்னாச்சுன்னா, அது கண்டிப்பா அதனுடைய எஃபெக்ட் பிரைஸ மூவ் பண்ணி தள்ளும் கீழ. அப்டின்றப்ப 60 பாயிண்ட் அப்டின்றது ஈஸியா தள்ளிடும். ஈஸியா தள்ளி விட்டுரும். பிரைஸ கீழ 60 பாயிண்ட்லாம். சோ 60 பாயிண்ட்ன்றது வந்துட்டு ஒரு பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 60 வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க.
அ பாருங்க. இங்கேயே முடிஞ்சு போச்சு. இங்கேயே உங்க டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆயிடும். இந்த இடத்திலேயே. ஆனா அது அது அதுக்கு கீழ அது போகுது ரொம்ப தூரம். ம். அது போயிட்டே இருக்கு. அது 1:3 வச்சிருந்தாலும் போகும் போல இருக்கு. ஏன்னா இது வந்து பெரிய ஒரு இது இம்பாக்ட். ஓகே. இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. சரி அப்ப ஸ்டாப் லாஸ பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டார்கெட்ட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்றப்ப 1:2, 1:3 அப்படின்னு போறப்ப, நம்ம அந்த நம்பர்ஸ வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். 90 பாயிண்ட்ஸ் வந்துட்டு சாத்தியம் தானா? சாத்தியம் இல்லையா? அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு 3 போடலாமா? இல்ல 2 போடலாமா? அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா, 58 பாயிண்ட்ன்றப்ப நீங்க 1:2 போனாலே 58 இன்டு 58 8 8ம் 16 116 ஆயிடும். இப்ப 116 பாயிண்ட் மூவ் ஆகணும். 1:2 வச்சா. இது 1:3 வச்சாலே 90 பாயிண்ட் தான் வருது. இந்த என்ட்ரில. ஆனா இந்த என்ட்ரில 1:2 வச்சாலே 116 வருது. அப்ப என்ன பிரச்சனை அப்டின்னாச்சுன்னா, என்ட்ரில ப்ராப்ளம். என்ட்ரி வந்து கரெக்ட்டா வந்துட்டு குடுக்கல அப்டின்றது தான் வந்துட்டு இங்க பிரச்சனை. இந்த ட்ரேடிங்க பொறுத்தவரைக்குமே ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றது என்ன அப்டின்னாச்சுன்னா, என்ட்ரின்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டெக்னிக். அது ஒரு பெரிய கலை அது. அத மட்டும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நீங்க எத பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அப்ப அது என்ட்ரி அப்டின்றதுன்னா, நீங்க நெனைக்கிற மாதிரி வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற இடம் கிடையாது. நீங்க எங்க கொண்டு போய் ஸ்டாப் லாஸ வைக்க போறீங்க அப்டின்றது தான் வந்துட்டு அதுல பெரிய ஒரு இது. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்க போது, உங்களுடைய டார்கெட் எங்க இருக்கு. ஸோ இந்த இதுதான் ஒரு பெரிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஆர்ட் மாரி, ஒரு கலை மாரி. அதுல தான் உங்களுடைய திறமை எல்லாத்தையும் காட்ட முடியும். ஸோ அப்ப புல் பேக் என்ட்ரி குடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஓரளவுக்கு அந்த திறமை வந்து வெளிப்படும். இல்ல புல் பேக் என்ட்ரிலாம் நான் குடுக்க மாட்டேன். நான் டைரக்ட்டா என்ட்ரி ஆவேன் அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது? ரிஸ்க்கான இந்த மாரி அதிகமாயிடும். சார் இந்த மாதிரி அதிகம் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு என்ன பண்றது அப்டின்னாச்சுன்னா, வேற வழியே கிடையாது. நீங்க இத வந்துட்டு குறைச்சு தான் ஆகணும். எத குறைச்சாகணும்? உங்களுடைய டார்கெட்ட வந்துட்டு குறைச்சு ஆகணும். இப்போ 1:1ல கொண்டு போய் நிறுத்தணும். இல்ல 1:1.2 1.1 அந்த மாரி வந்துட்டு உங்களுடைய டார்கெட் லெவல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த இது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஸ்கால்பிங் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க ஒரு ஸ்கால்பர். நீங்க இந்த மாரிலாம் வெயிட் பண்றதுக்குலாம் இல்ல அப்டின்னாச்சுன்னா, பொதுவா ஸ்கால்பர்னுடைய ரேஷியோ வந்து என்ன தெரியுங்களா? ஸ்கால்பருக்கு வந்துட்டு நம்ம சொல்ற அந்த ப்ராபபிலிட்டி கால்குலேஷன்லாம் அது ஒத்து வராது. அதெல்லாம் வந்துட்டு வேலைக்கே ஆகாது. ஸ்கால்பர பொறுத்தவரைக்கும் என்ட்ரி ஆயிட்டாங்க அப்டின்னுச்சுன்னா, ஒரு விஷயத்துல அவங்க வந்துட்டு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அது என்ன விஷயம் அப்டின்னுச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் விஷயத்துல. பட் ஆனா, அவங்களுடைய டார்கெட்ல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 1:1 கூட வைக்கக்கூடாது. அதுக்கு கீழ இறங்குற மாரி ஆயிடும். 0.8ல இருந்து வைப்பாங்க ஸ்கால்பர். ஸ்கால்பர்னுடைய இது எவ்வளோன்னா 0.8 டூ 1.5 1.3 மேக்ஸிமம். 1.3 அதாவது வந்துட்டு ஆ 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டாங்க அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்னா, டார்கெட் வந்துட்டு 8 பாயிண்ட்டா இருக்கும். அதோட கம்மியா இருக்கும். ஸ்டாப் லாஸோட கம்மியா இருக்கும். ஸ்கால்பருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வரும். இந்த மாதிரி நீங்க லாஜிக்கலா வந்துட்டு திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க ரெகுலரா மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு அந்த பிடி கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வருது? இதெல்லாம் நீங்க சும்மா இருக்கிறப்ப உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். ஒரு ஸ்விங்ன்றது எவ்வளோ நாள், எவ்வளோ தூரம் போது? எவ்வளோ பாயிண்ட் வரைக்கும் போகுது? 30 பாயிண்ட், 40 பாயிண்ட்லாம் சர்வ சாதாரணமா நிஃப்டி ஏறுதா? இறங்குதா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது அப்படியே உங்க மெமரில வந்துட்டு போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் 50 பாயிண்டா? 50 பாயிண்ட் போயிடும்பா. அதுல சீக்கிரமா போயிடும். அதெல்லாம் அடிச்சிரும். 90 பாயிண்டா? 90 பாயிண்ட் அடிச்சிரும். கொஞ்சம் ஒரு இதுதான். இருந்தாலும் வந்துட்டு, இன்னைக்கு வந்திருக்கிற அந்த ஸ்டாக்டு இம்பேலன்ஸ பார்க்கிறப்ப 90 பாயிண்ட்லாம் வந்துட்டு ஈஸியா மூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்குள்ள வந்துட்டு நீங்க வந்துட்டு வரணும். இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் டூல். அ இது. இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு நெறைய பேருக்கு இல்ல. பிரீமியம். பிரீமியம் வெர்ஷன் வந்துட்டு இல்ல. ஒரு யாரு சொன்னா? சக்தி க ச சத்யா கமல் தான் சொன்னான்னு நெனைக்கிறேன். 1ஆம் தேதி நியூ இயர்ல வந்து ஆஃபர் வரும்னீங்கல்ல? சத்யா கமல்?
ஆமாண்ணா. யூசுவலா ஆஃபர் போடுவாங்க. ஆனா இதுவரைக்கும் வரல. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எங்க வருது 60% வரும்னீங்கல்ல? ஆமாண்ணா. ஆனா இதுவரைக்கும் யாருக்கா வந்ததா? இல்லல்ல? இல்ல இன்னும் போடல. நான் கூட பார்த்தேண்ணா. இன்னும் வரல. அ, யூசுவலாவே பிளாக் ஃப்ரைடேக்கு அடுத்தது நியூ இயர்க்கு போடுவாங்க. அ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஓகே. சரி. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, ஆ இந்த இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இந்த ஸ்டாப் லாஸ் இந்த டார்கெட் விஷயத்துல வந்துட்டு, நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கங்க. ஒரு ரூல் மாரி ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா 1:3 அப்டின்னாச்சுன்னா, ஒரு சில டைம் வந்துட்டு ஹிட்டே ஆகாது. அப்படி நீங்க ஹிட் ஆகாத ஒரு பெரிய டார்கெட் எல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கணும். ஏன் அப்டின்னாச்சுன்னா, அது ஒரு பெரிய லெவலா இருக்கிறதுனால, அது ஏதாவது ஒரு லெவல்ல போயிட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு எக்ஸிட் ஆகணும். 2வது உங்களுடைய இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு, இப்ப நீங்க வச்சுட்டீங்க. இந்த இத வச்சுட்டீங்க. இப்போ 1:2 தான் வச்சிருக்கிறோம். 1:2 வந்துட்டு அடிச்சிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து இங்க வந்து கரெக்ட்டா வந்து எந்த இடத்துல, இந்த இடத்துல வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஒரு லைன் போட்டுக்கிறேன் நான். ஏறக்குறைய இங்க தான். இந்த லைன் இந்த கேண்டில்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய இங்கேயே வந்துருச்சு. ஓகே. நம்ம இதே எடுத்துக்குவோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்க டார்கெட் வந்துட்டு ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ண நெருங்கிடுச்சு. ஆனா உங்களுக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வேண்டாம். நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிடுவோம்னு நெனைக்கிறீங்க. என்ன பண்ணணும்னா, அப்படியே தள்ளிட்டு வாங்க. வச்சுருங்க அவ்வளோதான். இப்ப என்ன அங்க காட்டுதோ அத தூக்கி ஸ்டாப் லாஸ்ல போட்டுருங்க. 26,045 வந்துட்டு போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப இந்த இத பாருங்க. இது ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து ஹிட் ஆகுது. ஓகே. இப்ப வந்து 1:2 வச்சீங்க. அது 2 வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நீங்க நைஸா அத அப்படியே தள்ளிட்டீங்க. ஸ்டாப் லாஸ வந்துட்டு இறக்கிட்டீங்க. இறக்கிட்டு டார்கெட்டையும் நவுத்திட்டீங்க. இப்போ உங்க என்ட்ரி பாயிண்ட் இந்த மாரி ஆயிடுச்சு. இந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆல்ரெடி நீங்க வந்துட்டு லாஸ்ல வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கிறீங்க. உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்களுக்கு லாபம் தான் வரும். ஏன்னா உங்க என்ட்ரி பாயிண்ட்டயே வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்க்கு கீழ இறங்கிட்டீங்க நீங்க. உங்க இது. சோ இத பண்ணிட்டு, இதுல இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு போயிருக்கு. இந்த 1:2 வந்துட்டு நீங்க 1:1 கூட சுருக்கிக்கலாம். சுருக்கி கூட வச்சுக்கலாம். ஏன்னா, முன்னாடியே வந்து ஒரு இது வச்சோம். சரி இப்ப வந்து ஏற்கனவே 2 வந்துருச்சு. அப்ப இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், 1:1 ஆக்கிக்குவோம். ஏன்னா இது வந்து திடீர்னு எங்கேயோ ரிவர்ஸ் ஆயி போச்சுன்னா, ஏதா ஆகுமே அப்டின்ட்டு, நீங்க அப்படி மாத்தலாம். அப்படி இல்லாட்டின்னா, நீங்க அ வாட்ச் பண்ணணும். கூட சிஸ்டத்துல இருந்து வாட்ச் பண்ணணும். இந்த மாரி இருந்ததுங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இதுல வந்து நவுத்தி வச்சிருந்தாலும் எது வரைக்கும் வருது? இதுவரைக்கும் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு? 2 ஆல்மோஸ்ட் 3 போல. 3 போல 2.8 வரைக்கும் வருது. வந்திருக்கு. இந்த இந்த ரேஞ்ச் வச்சுக்குவோம். இந்த ரேஞ்ச் கரெக்ட்டா இருக்கும். ஸ்லிப் ஆகாம ஸ்லிப்பேஜ் வரும். சில டைம் வந்துட்டு இந்த வரைக்கும் வந்திருக்கும். ஆனா நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள பிரைஸ் மேல ஏறிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த இது வந்து பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா 2.5 2.5 அப்டின்றப்ப 2 அகைன் வந்து இன்னொரு 2 வச்சிருக்கலாம். மேல ஒரு 2 இங்க ஒரு 2 அப்டின்னாச்சுன்னா ஒட்டு மொத்தமா 1:4ன்ற ரேஞ்ச் வந்திருக்கும். நீங்க ஒரு லாட் போட்டிருந்தீங்கனாலே வந்து நல்லா கிடைச்சிருக்கும் அமௌண்ட். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுறப்ப, ஓப்பன் ஆயிட்டு ரிவர்ஸ் எடுத்தது பார்த்தீங்களா? ரிவர்ஸ் எடுக்கிறப்ப மார்க்கெட் வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு ரூ. 60 கிட்ட போச்சுன்னு நெனைக்கிறேன். ரூ. 60 50 60 60 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு அது. ஆனா வந்துட்டு ஓப்பன் ஆகுறப்ப 77 அந்த ரேஞ்சுல வந்து நின்னுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்துட்டு புல் பேக் ஆகுறப்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் ரைஸ் ஆயிடுச்சுல்ல. அதனால வந்துட்டு அந்த புட் ஆப்ஷன் விலை வந்துட்டு 77ல இருந்து சரசரன்னு 60 கிட்ட வந்ததுன்னு நெனைக்கிறேன். 60, 50 கிட்ட வந்தது.
50 டூ 60க்குள்ள வந்தது. அப்புறமா வந்துட்டு திருப்பி ரைஸ் ஆக ஆரம்பிச்சுடுச்சு. ரைஸ் ஆகி கடைசியில முடிஞ்சது வந்து 152ல முடிஞ்சது. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 100 பாயிண்ட் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு. கரெக்ட்டா இத வந்து இதுல வந்து என்ன அப்டின்னுச்சுன்னா, இது எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். நாளைக்கும் இதே மாரி தான் நடக்க போகுது. ஆனா, நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா, அதுதான் வந்து ஹியூமன். பயம் இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இப்ப வந்து சரசரன்னு சொல்லிட்டு போறோம். இதெல்லாம் 1 மணி நேரத்துல நடந்தது. இதுலருந்து இதுவரைக்கும் போட்டதுக்கே இந்த ஹிட் ஆகுறதுக்கே வந்துட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்கு? இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, இப்ப மணி என்னது? 12, 20 சரி 2, 20 2 1/4 இது வந்து என்ன டைமு? கிட்டத்தட்ட 9:50 நீங்க அவ்வளோ நேரம் வந்து உட்கார்ந்திருப்பீங்களான்னு தெரியல. அ பயம் வந்திருக்கும். இந்த இப்டி வந்துட்டு இப்டி ஏறுச்சு பார்த்தீங்களா? இந்த இடம்லாம் பயந்துருப்பீங்க. ஆஹா! இது என்ன ஏறுது இது? அப்டின்ட்டு டபால்னு வெளில வந்திருப்பீங்க. ஏன் அவன் அவ்வளோ ஏன் போவானா? இங்கேயே வந்து பயந்துருப்போம். இந்த இது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய பயம். ஏன் அந்த பயம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இத வந்துட்டு நீங்க அ அதாவது வந்துட்டு பயத்த வந்து நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும். இப்ப நான் என்னதான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொன்னாலும், உங்க மைண்ட் வந்து பிராக்டிகலா உட்கார்றப்ப, இது எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாது. அப்போ உங்க மைண்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, என்ன பண்ணணும் அப்டின்றத சொல்லிர்றேன். இன்னைக்கு நடந்ததுல்ல, இத வந்து நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். இத வந்து ஹிட் பண்ணுச்சா? எவ்வளோ தூரம் போச்சு? எவ்வளோ தூரம் இறங்கிச்சு? நாளைக்கு என்ன நடக்குதோ அதையும் நோட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க டேட்டா, நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா. யாரும் சொல்ற டேட்டா கிடையாது. நானோ, இல்ல வேற எங்கேயோ புக்ல இருந்து படிச்சதெல்லாம் கிடையாது. நீங்க பிராக்டிகலா உட்கார்ந்து பார்த்தது டெய்லி. இப்படி 1 மாசம் ஃபுல்லா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இந்த மாரி வந்ததுன்னா, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு லாட்ட போட்டு ஆரம்பிங்க உங்க தொழில. ஆரம்பிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பயத்த வந்து போக்குறதுன்றது வந்துட்டு, ஒரு மாத்திரை சாப்பிடுற மாரிலாம் கிடையாது. நான் இந்த மாத்திரைய சாப்பிட்ட 10 நிமிஷத்துல நான் வந்துட்டு எனக்கு புத்துணர்ச்சி வந்துரும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பயம் வந்து போணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த இடத்த வந்து அந்த அந்த பய இடத்த வந்துட்டு, அந்த டேட்டா வந்துட்டு ஃபில் அப் பண்ணணும். இந்த எதார்த்தம், உண்மை என்ன அப்படின்றத நீங்க கண்கூடா பார்த்து, அந்த உண்மை வந்து அந்த இடத்த வந்து நிரப்பணும். பிரெயின்ல. அப்பதான் அந்த பயம் வந்து அந்த இடத்த விட்டு காலியாகும். இல்லாட்டினா பயம் அங்கேயே தான் இருக்கும். ஸோ பயத்த நீங்க போக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இத வந்து நீங்க பண்ணுனீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த பயம் வந்துட்டு நம்மளுக்கு போயிடும். ஸோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்க வந்துட்டு சரி நீங்க எனக்கு வந்து 1 மாசத்துக்குலாம் வெயிட் பண்றதுக்கு இல்ல. நாளைக்கே நான் வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, விடிய விடிய உட்காருங்க. ஒரு 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து, இப்படியே திருப்பி பார்த்துக்கிட்டே போங்க கேண்டில. எங்கெங்கெல்லாம் இந்த மாரி நடந்திருக்கு. இங்க நடந்திருக்கு. இங்க என்ன ஆயிருக்கு? இங்க நடந்தது. இதுவரைக்கும் வந்துட்டு அப்புறம் திருப்பி ஏறிருக்கு. ஏறுனாலும் நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்காது. பட் ஆனா இது வந்து வருது. ஸோ அப்ப இந்த இது வந்து பார்ப்போம். ம். இது என்னைக்கு இது? 23ஆம் தேதியா? இப்ப நான் வந்து என்ன சொன்னது, இப்ப இந்த கேண்டில்ல வந்து நம்ம உட்டுருப்போம். நம்ம என்டர் ஆனதே வந்து இந்த கேண்டில் தான். இந்த இந்த கேண்டில விட்டுருப்போம். ஏன்னா, அது முடியிற வரைக்கும் காத்து இருந்திருப்போம். அடுத்தது வந்து 2வது கேண்டிலுடைய ஸ்டார்ட்டிங்லயே என்டர் ஆயிருப்போம். ஸ்டார்ட்டிங்னா வந்து இந்த இது. ஓகே. அப்ப நான் ஷார்ட் பொசிஷன் போடுறேன். போட்டுட்டு என்னுடைய இத வந்து ஸ்டாப் லாஸ இங்க வச்சிரலாம். இதுவரைக்கும் தான் வந்திருக்கு. நான் அதனால அதோட நிறுத்திக்கிறேன். இப்ப என்ன வந்திருக்கு பாருங்க. 0.96 0.96 நான் இதான் சொல்றேன். இது வந்துட்டு ஒரு ஸ்கால்பிங்க்கு ஓகே. ஸ்கால்பர் அப்டின்னாச்சுன்னா 0.8 0.8 இது நான் வந்து 96 அதோட கொஞ்சம் அதிகம் தான் இது. 0.8 அப்ப 0.8 அப்டின்றது வந்துட்டு ஒரு ஸ்கால்பருக்கு வந்துட்டு ஒரு நல்ல இது. அதிலேயே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்டின்னாச்சுன்னா 40 பாயிண்ட் இருக்கு. ஸோ 40 பாயிண்ட்ன்றப்ப
நீங்க ஒன் பிளஸ் ஐடிஎம் ஏடிஎம்ல இருந்து ஒரு 1 பாயிண்ட் தள்ளி எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க. ஐடிஎம்ல இருக்கிற ஆப்ஷன். ஏடிஎம் இல்லாம ஏடிஎம்த்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஐடிஎம் வந்து எடுத்தீங்க. ஐடிஎம், ஓடிஎம் இல்ல ஐடிஎம். ஐடிஎம் எடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு 20 பாயிண்ட் வந்துட்டு கன்ஃபார்ம்டு கேரண்டி. 20 பாயிண்ட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சான்ஸஸ் இருக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி அப்ப நீங்க இத வந்துட்டு மார்க் பண்றீங்க. இத வந்து பார்த்த உடனே இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. 1:2, 1:3 அப்படின்றதெல்லாம் பெரிய டார்கெட்டு. ஆனா இந்த 0.8ன்றது வந்துட்டு ஈஸியா அச்சீவ் பண்ற ஒரு டார்கெட் அப்படின்றது புரிஞ்சிடுது. ஸோ அடுத்தது அப்படியே தள்ளிட்டே வாங்க. இங்க ஒண்ணு இருக்குது. இப்ப இந்த கேண்டில்ல என்டர் ஆகாம இதுல என்டர் ஆயிரும். இந்த கேண்டில்ல தான் என்டர் ஆயிருக்கும். அந்த அந்த அது அந்த இது அந்த கேண்டில்ல என்டர் ஆயிருக்கும். இது எது வரைக்கும் போயிருக்கு? இது வரைக்கும் தான் வந்திருக்கு. 0.69 தான் வந்திருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு சைட்வே மார்க்கெட் இது. வாஹ்! சரியான ஒரு இது இருக்கு. எவ்வளோ இருக்கு பாருங்க ஸ்டாக்டு. ஓ! இது மார்னிங் ஓப்பன் இல்லையா? எத்தன மணி அது? 11 மணிக்கிட்டயா? ஓகே. இந்த இது பாருங்க. இத எடுப்போம். காலையில இன்னைக்கு என்ன தெரியுங்களா ஆச்சு? நான் தூங்கிட்டேன் நானு. 9 9:05க்கு தான் எந்திரிச்சேன். டைம் பார்க்குறேன் 9:05. டப்பு டப்புன்னு எழுந்திரிச்சு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு 9 அந்த சான்ஸ விட்டான்னா நம்மளுக்கு வந்துட்டு 9:15 விட்டான்னா அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது அப்டின்ட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தேன். ஸோ இந்த வால்யூம் ஃபுட் பிரிண்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்துட்டு மார்னிங்ல வந்து என்ட்ரி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுல வந்து அந்த ரூல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் என்டர் ஆக வேண்டாம். அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுறணும் அதெல்லாம். அதெல்லாம் இதுக்கு வந்து தேவையில்ல. ஸோ இப்ப வந்து பார்ப்போம். இது வந்துட்டு 22ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கேண்டிலு. ஆ என்ட்ரி வந்து இந்த கேண்டில்ல என்ட்ரி ஆயிருக்க மாட்டோம். ஏன்னா, அந்த கேண்டில்ல தான் நம்மளுக்கு ஸ்டாக்டு வந்திருக்கு. அதுவும் எவ்ளோ ஸ்டாக்டு பாருங்க வந்திருக்கு. ஸோ, அதனால நம்ம வந்து லாங் பொசிஷன் என்டர் ஆகுறோம். லாங் வந்து இந்த கேண்டில்னுடைய ஓப்பனிங்ல என்டர் ஆயிருப்போம். ஓப்பனிங்ல என்டர் ஆனோம் அப்டின்னாச்சுன்னா, எவ்வளோ வருது? 2 வருதா? ஓகே. இந்த இடம் என்ன டைமு? ஓ! ஏறக்குறைய மார்க்கெட் முடியற போற நேரம். 3:10க்கு போயிருக்கு. இது ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு டார்கெட் தான் அது. 1:2வே. இந்த லெவல் பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இங்க ஏன்னா வந்து செல்லிங் பேலன்ஸ் வந்திருக்கு பிரஷர். அப்ப நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். இது வேணாம். இதுக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ண வேணான்ட்டு. இந்த மாரி செல்லிங் பேலன்ஸ்லாம் வந்ததுன்னா வெளில வந்துரும். வச்சோம் அப்டின்னாச்சுன்னா 1:1 1:0 அதான் ஆல்மோஸ்ட் 1:1 1:1 எத்தன பாயிண்ட் நம்மளுக்கு வருது? 42 பாயிண்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட். ஸோ ஒரு 20 பாயிண்ட்க்கு வந்துட்டு சான்ஸஸ் இருக்கு. அப்ப அப்டி இப்டின்னு பார்த்தனாலே காலையில ஒரு என்ட்ரி எடுத்தோம் இந்த மாரி அப்டின்னாச்சுனாலே, மினிமம் வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்து எடுக்கலாம். அது நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்ச மாரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்டின்னாச்சுன்னா, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா இதுவே வந்து 3 மணி வரைக்கும் அப்டின்றது வந்துட்டு ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் பிரீமியமும் வந்து இறங்கும். அதுவும் ஒரு இது இருக்கு. 2 ஓகே. 2ன்னா ஓகே தான். 2 மணி வரைக்கும் 2 மணிக்கு ஓகே. அதுவும் கரெக்ட் தான். ஒரு இன்ட்ராடே டைமிங் தான் அது. 2:30 சார் அப்டின்றது ஒரு அ, டவுட்டு. ம். இப்போ இதே செட்டப்ல
இது ஆப்ஷன் டிகே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுக்கலாமா? எடுக்கலாம், எடுக்கலாம். கரண்ட் எக்ஸ்பைரி எடுக்காம. நெக்ஸ்ட் வீக் தான் எடுக்கணும் நாளைக்கெல்லாம். ஆ? ஆமா, அப்ப கொஞ்சம் டிகே வராது. கொஞ்சம் இதா இருக்கும்ல. ஆமா. அது ஏன் அப்டின்னாச்சுன்னா, அதுல வந்துட்டு ஐவியும் அதிகமா இருக்கும். ஆ. பிரைஸும் நல்லா ஏறும். இது நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால, நீங்க காலையில வாங்கி வச்சு மதியானம் வரைக்கும் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதான் பிரைஸ் அந்த அளவு ஏறிருக்கும். ஆனா இது இறங்கியிருக்கும் ஆப்ஷன். இறங்கிரும், இறங்கிரும். இறங்கிடும், மாட்டிக்குவோம் சிக்கல்ல. ஸோ நாளைக்கு வந்துட்டு நீங்க இந்த மாரி சிக்னல் வந்து எடுக்குறீங்க அப்டின்னாச்சுன்னா, பெஸ்ட் வந்து அடுத்தது எடுக்கிறது தான். அடுத்த வீக் எக்ஸ்பைரி எடுக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆக மொத்தம் நம்மளுக்கு இப்ப நம்ம ஒரு 3 நாள், 4 நாள் பார்த்தோமா இப்ப. சரி இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்டின்னாச்சுன்னா, ஒரு 40 பாயிண்ட்ன்றது வந்து கிடைக்குது. 40 பாயிண்ட்ன்றது நிஃப்டில ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து கண்டிப்பா வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பா வந்துட்டு ஏடிஎம் இல்லாம பிளஸ் ஒரு ஐடிஎம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு அடுத்த லெவல் அடுத்த ஓடிஎம் வந்து ஏடிஎம்க்கு அடுத்த லெவல்ல போயிட்டு எடுக்கணும் ஐடிஎம். எடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, டெல்டா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதான் சொல்றேன் நான். ஆ ஏன்னா வந்துட்டு 0.5, 0.2, 0.6 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அத விட வந்து டெல்டா கொஞ்சம் அதிகமா இருக்கும். இருங்க டெல்டா என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 அண்ட் 40 ஓகே. நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, டெல்டா இது பாருங்க. இது வந்துட்டு ஏடிஎம். இது வந்து ஐடிஎம். ஸோ சாரி. இது வந்து ஐடிஎம். இது வந்து ஏடிஎம். இது வந்துட்டு 1 பிளஸ் ஐடிஎம். இப்போ 25,942 இருக்கு. 42ன்னா 950ன்றது ஏடிஎம் வருது. அது வந்தீங்கன்னா, டெல்டா வந்துட்டு 0.52. அப்ப 0.52ன்னா 1 பாயிண்ட் ஏறிச்சு நிஃப்டி அப்டின்னாச்சுன்னா, ஆப்ஷன் வந்துட்டு 52 பைசா தான் ஏறும். ரூ. 1 நிஃப்டி ஏறிச்சுன்னா, இது 52 பைசா தான் ஏறும். ஆனா, அதுவே இந்த ஆப்ஷன்ல நீங்க போய் வாங்குனீங்கன்னா, 66 பைசா ஏறும். ஸோ, அப்ப உங்களுக்கு ஏன்னா அதுக்கு மேல போயிடாதீங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா லிக்விடிட்டி பிரச்சனை வந்துரும். ஏன்னா, நீங்க வாங்கிட்டு விக்க முடியாது. ஸ்ப்ரெட் கேப் அதிகமா இருக்கும். ஆனா, ஒரு இது வந்து வைக்கலாம். இந்த இது வந்துட்டு பெஸ்ட் இது. ஒரு லெவல் வந்து தள்ளி வாங்குறது. ஏடிஎம்ல இருந்து ஒரு இது வந்து ஏத்திக்கணும். இந்த டெல்டா வந்துட்டு பாயிண்ட் இந்த மாரி 6க்கு மேல இருக்கிற மாரி பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இப்ப 40 பாயிண்ட் 40 இன்டு 0.66 40 இன்டு 0.66 எவ்வளோ வருது? அதுக்கு மேலயே வரும் அது. நம்ம கால்குலேட் பண்றத விட அதிகமாவே வரும். ஏன்னா, அதுல ஒரு காமா எஃபெக்ட்ன்னு ஒண்ணு வரும். 0.66 இன்டு 40 26 பாயிண்ட் வரும். இந்த இதுல எடுத்தீங்கன்னா 26 பாயிண்ட் கிடைச்சிரும். கன்ஃபார்மா கிடைக்கும் 26 பாயிண்ட். நார்மல் இதுக்கே. ஸோ இது வந்துட்டு ஒரு ந பேக் டூ சார்ட். ஓகே. ஸோ இதுல இப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த ட்ரேடிங் வியூல வந்துட்டு நீங்க பிரீமியம் இருந்தா தான் வந்துட்டு உங்களால வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ பிரீமியம் இல்லாம என்ன பண்ணலாம்? அப்டின்றத வந்துட்டு பார்ப்போம். ஆனா, அத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேணாம். நாளைக்கு பார்ப்போம் அத. இன்னைக்கு நான் அத வந்து க்ளூ மட்டும் குடுத்துர்றேன். க்ளூன்னு இல்ல. உங்களுக்கு காட்டிர்றேன் நானு. இதெல்லாம் நான் எடுத்துர்றேன் நான். சாதாரண சார்ட்டுக்கு போயிர்றேன். என்னென்ன இண்டிகேட்டர்லாம் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, இதெல்லாம் வந்து ட்ரேடிங் வியூவே போடுற இண்டிகேட்டரு. செஷன் வால்யூம் புரொஃபைல். செஷன் வால்யூம் புரொஃபைல். இத வந்து எடுத்துக்கங்க. 1. இந்த இத வந்துட்டு சொல்லிர்றேன். நேரா செட்டிங்ஸ் போனீங்க அப்டின்னாச்சுன்னா
இத பாருங்க. இந்த கலர் வந்துட்டு டவுன் வால்யூம். இந்த ரெட் வந்துட்டு டவுன் வால்யூம். இது வந்துட்டு அப் வால்யூம். இந்த இது. அதான் வந்து நம்ம பை வால்யூம், செல் வால்யூம்ன்றோம் பார்த்தீங்களா? அந்த இதுதான். நம்பர்ஸ் குடுக்கல. அவங்க வந்து கலர்ல வந்துட்டு பார் மாரி குடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ இந்த எல்லாமே ஈக்குவலா இந்த இத எடுத்துக்குவோம். இந்த இத எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, இதுல ரெட் பார் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. கொஞ்சம். இது வந்து இந்த கலர் வந்துட்டு பச்சை கலர் கூட இல்ல. அது என்ன கலர்ன்னே தெரியல அது. சியான் கலரா? ஸோ அந்த அந்த இது வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா, கொஞ்சம் சின்னதா இருக்கு அந்த பார். ஸோ அப்ப என்னன்னா, இந்த பிரைஸ் லெவல் ம் இந்த பிரைஸ் லெவல்ல செல் வால்யூம் அதிகமா இருக்கு. அதான் வந்து டவுன் வால்யூம். இங்க வந்து டவுன் வால்யூம்ன்ற வேர்ட வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. டவுன் வால்யூம் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். செல் வால்யூம் வந்து அப் வால்யூம் வந்துட்டு கம்மியா இருக்கு. இதுக்கு வந்து நீங்க பிரீமியம் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்ல. இந்த இந்த இண்டிகேட்டர வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு பிரீமியம்லாம் வந்துட்டு தேவையில்ல. ஓகே. இதுல வந்துட்டு அடுத்தது வந்து என்னன்னா, இந்த ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளாக் லைன். இதுதான் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்னுவாங்க. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்டின்னாச்சுன்னா என்னன்னா, இந்த பிரைஸ் லெவல்ல அதிகமான வால்யூம் வந்துட்டு ட்ரேட் ஆயிருக்கு. அப்டின்றது தான் வந்துட்டு அந்த இது. இது என்னன்னா, இந்த லைன் வந்துட்டு இப்ப மார்க்கெட் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அப்டியே நிக்குது. ஆனா, ரியல் மார்க்கெட் வந்துட்டு ரன்னிங் டைம்ல, மார்க்கெட் ஓப்பனா இருக்க டைம்ல, இந்த பிஓசிய தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டெவலப்பிங் பிஓசி அப்டின்னுவாங்க. அது டெவலப் ஆயிட்டே இருக்கும். காலையில பார்த்தீங்கன்னா, இங்க இருந்திருக்கும். அப்புறமா இங்க வரும். அது எந்த இடத்துல வந்துட்டு அதிகமா ட்ரேட் நடக்குதோ, அந்த இடத்துக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல வந்துருச்சுங்களா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 10,000 ட்ரேட் நடந்திருக்குன்னு 10,000 குவான்டிட்டி வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்குன்னா, இங்க இருக்கும். அதான் வந்து இருக்கிறதுலயே ஹையஸ்ட் அப்டின்ட்டு. இப்போ 10 மணி வரைக்கும் அதான் நிலவரம்னு வச்சுக்கங்க. திடீர்னு ஒரு 10 மணிக்கு மேல, ஒரு 12 மணி, 1 மணிக்கு 15,000 நடக்குது ஒரு லெவல்ல. இந்த லெவல்ல நடக்குது அப்டின்னுச்சுன்னா, இந்த லைன் டபக்குன்னு அங்க போயிடும். ஸோ இது வந்துட்டு டெவலப்பிங் பிஓசி. ஸோ இந்த டெவலப்பிங் பிஓசிய வச்சே நீங்க வந்துட்டு ஓரளவுக்கு மார்க்கெட் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு இதுல போகுது அப்படின்னு இந்த வால்யூம் வந்து எங்க வந்து அதிகமா ட்ரேட் ஆகுறது அப்படின்றத வந்துட்டு நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு இத வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதுலயே வந்து நீங்க செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னுச்சுன்னா, வேல்யூ ஹை, வேல்யூ லோ அப்படின்னு இருக்கும். இது வந்துட்டு வேல்யூம் வந்துட்டு ஹை. ஸோ இந்த இந்த இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னுச்சுன்னா, இந்த இடம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேல இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ வந்துட்டு ஃபேஸ் பண்ணும். நம்ம அந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஸோ பிரைஸ் வந்து திருப்பி அந்த லெவலுக்கு வந்துட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா, அந்த மாரி எங்கேயோ போயிருக்கான்னு பார்ப்போம். இதோ இங்க போயிருக்கு பாருங்க. ஸோ இந்த லெவல்ல வந்துட்டு உடைச்சிட்டு வந்திருக்கு. வந்துட்டு திருப்பி அங்க போயிட்டு திருப்பி இறங்கிடுச்சு பாருங்க பிரைஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ரிவர்சல் இங்க ஆகுது அப்படின்னாச்சுனால நம்ம வந்துட்டு பொசிஷன் எடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு புட் ஆப்ஷன். இப்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இதெல்லாம் வந்து நம்மள இந்த மாரி எல்லாம் வந்ததுன்னா, பேசாம வுட்டுட்டு ஒதுங்கிருங்க. ஏன்னா என்ன ஏதுன்னே தெரியல. தடார்ன்னு ஏறுது, தடார்ன்னு இறங்குது, தடார்ன்னு ஏறுது. ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு இது. ஸோ இந்த இண்டிகேட்டர் ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர்ல வந்துட்டு மெயினா வந்துட்டு நம்ம பார்க்கறது வந்துட்டு பிஓசிய வந்துட்டு பார்க்குறோம். அப்புறம் வால்யூம் ஹை சாரி வேல்யூ ஹை, வேல்யூ லோ, பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு. இந்த இது ஒண்ணு டெவலப்பிங் பிஓசி அப்படின்னு இருக்கு. இதோ இருக்கு பாருங்க. இந்த ஒரு லைனு. கடைசியா இந்த இடத்துல வந்து நின்றுச்சு. அதான் அந்த இடத்துல தான் வந்து செட்டில் ஆயிருக்கு. அந்த இது. ஆனா இது வந்து இப்படியே நவுந்துட்டே இருக்கும். இந்த இந்த லைனே நவுரும். இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும். இந்த இத வந்து பொறுத்து இது மாறும் அது. வேற என்ன இருக்கு இதுல? இது மெயினா வந்து இது 3 தான் வந்துட்டு முக்கியமானது. லேபிள்ஸ் ஆன் வேல்யூஸ் அதெல்லாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல.
அடுத்த ஒரு டூல் வந்துட்டு என்ன டூல் அப்படின்னாச்சுன்னா, டெல்டா. வால்யூம் டெல்டான்னுவாங்க. இதோ இருக்கு பாருங்க. டெக்னிக்கல்ஸ்ன்னு இருக்கு. இந்த கம்யூனிட்டிக்குள்ள போகாதீங்க. இந்த கம்யூனிட்டின்றது வந்துட்டு மத்தவங்க வந்துட்டு ரெடி பண்றது. இப்ப நான்லாம் வந்து என்னுடைய இண்டிகேட்டர் வந்து பார்க்கணும்னீங்கன்னா, இந்த கம்யூனிட்டில தான் இருக்கும். நீங்க அத பார்க்காம இந்த டெக்னிக்கல்ஸ்ன்றதுக்கு கீழ போயிட்டு பாருங்க. 2 இருக்கு பாருங்க. வால்யூம் டெல்டான்னு இருக்கு. குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டான்னு இருக்கு. இது 2மே இம்பார்ட்டன்ட் தான். 2த்தையுமே வந்து போட்டுக்குவோம். ஓகே. இது 2த்தையும் போட்டாச்சு. இது இல்லாம இன்னொரு இது ஒண்ணு இருக்கு. அதான் வந்து VWAP. அதுவும் வந்து டெக்னிக்கல்ல பாருங்க. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ். இந்த இது இருக்கு. ஸோ, இப்ப மொத்தம் எத்தன இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம்? 1, 2, 3, 4 இண்டிகேட்டர். ஆனா, நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, 2 தான் நெனைக்கிறேன். ஃப்ரீ யூஸ் பண்ணீங்கன்னா 2 தான் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த இது வந்து 4 இருக்கு. ஸோ, இந்த 4யும் வச்சு எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்றது? அப்டின்றது வந்துட்டு, நம்ம இத வந்து ஒரு ட்ரேடிங் பிளானா வந்துட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இத வந்துட்டு பார்ப்போம். ஆ இன்னைக்கு வேணாம். ஏன்னா இது தொட்டோம் அப்டின்னாச்சுன்னா, இது ரொம்ப தூரம் போகும். ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும் அது. நாளைக்கு எடுத்த உடனே இத ஆரம்பிச்சுருவோம் இந்த இத. அ இந்த 4 இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து பிரீமியம் வெர்ஷன்லாம் தேவையில்ல. இதுக்கு ஆர்டினரி வெர்ஷன்லே தேவ இல்ல. இந்த 4த்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இண்டிகேட்டர கிரியேட் பண்றோம். ட்ரை பண்ணுவோம். அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா, நம்ம அந்த வால்யூம், டெல்டா அந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பிரீமியம் வெர்ஷன் தேவ. ஸோ, அதனால அது வேண்டாம் நமக்கு. உங்களுக்கு இருக்கிறத வச்சே வந்துட்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்னுவாங்க பார்த்தீங்களா? ஸோ, அந்த மாதிரி சிம்பிளான ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து போதுமானது. இதுதான் வந்துட்டு வால்யூம பத்தி இருக்கிற முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். வால்யூம பேஸ் பண்ணி இருக்கிறது. அதாவது நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்ல. OFA அந்த அத பேஸ் அது ரிலேட்டடான இண்டிகேட்டர்ஸ் இதுதான். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஸோ, இத வச்சு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி அ எக்ஸிட் இந்த இதெல்லாம் வந்துட்டு அ பார்ப்போம். ஸோ, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்குவோம். அ ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது? எனிதிங்? இல்ல சார், இந்த இண்டிகேட்டர்ஸ பார்க்குறோம். நாளைக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு நெனைக்கிறேன். போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே. இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு பாருங்க. இதுல வந்து இந்த இது வந்து இதுல வந்து நெறைய லைன் வர மாரி இருக்குல்ல. இத வேணா நீங்க எடுத்துக்கலாம். இது வால்யூம் ப்ரோ இது இது வந்து அ VWAPல வரும். SVP. அந்த VWAP ல அதான் அப்பர் பேண்ட், லோவர் பேண்ட் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு ஆமாமா. அத வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த லைன் மட்டும் வரும். நீங்க பேக்கிரவுண்ட் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது ஆனா சொல்றேன். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் சொல்றேன். நாளைக்கு டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த VWAP பத்தி சொல்றேன். இந்த VWAP பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாமே இருந்ததுன்னா ஒரே கன்ஃப்யூஸா இருக்கும். ஓகே. இந்த VWAP வந்து இந்த பேக்கிரவுண்டு நம்மளுக்கு தேவையில்ல. பேங்க்ஸ் ஃபில் ஓகே. இந்த VWAP வந்துட்டு எதுக்கு நம்ம இந்த இதுல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் இங்க இருக்கு கீழ இருக்கு. பிரைஸ் கீழ இருந்ததுன்னா, சாரி பேரிஷ்ன்னு அர்த்தம். பிரைஸ் கீழ இருந்தா பேரிஷ்ன்னு அர்த்தம். எதுக்கு கீழ? VWAP லைனுக்கு கீழ இருந்தா பேரிஷ். இதுவே பிரைஸ் வந்துட்டு மேல இருந்தது அப்டின்னாச்சுன்னா, புல்லிஷ். ஸோ இப்ப இந்த இடம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்துட்டு புல்லிஷ். இந்த இது. இப்படியே தள்ளி பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, பெரிய லெவல்லலாம் ஒண்ணும் புல்லிஷ்ல இல்ல. அப்பப்ப போயிருக்கு. போயிட்டு, போயிட்டு வந்திருக்கு. அப்ப நம்ம எங்க ஏமாறுவோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த மாரி இடத்துல தான் ஏமாறுவோம். கணேஷ் இன்னைக்கு நீங்க வந்து இதுல தான் கன்ஃப்யூஸ் ஆனீங்கல்ல? ஆமா சார். அ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம
நம்ம தடுமாறுவோம். ஏன்னா, இந்த VWAP வச்சு பார்க்கிறப்ப, அபோவ் VWAPன்றது வந்துட்டு ஒரு புல்லிஷ். பட் ஆனா பிரைஸ் கிராஷ் ஆகி போயிடுச்சு. நம்ம இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆ வால்யூம் ப்ரொஃபைல்ல வந்துட்டு இது கிரியேட் ஆகியிருக்கு. ஆனா VWAP ஸ்டாக்ட் பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ். ஆ இவ இம்பேலன்ஸ் ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இதா இருக்கு. இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் வருது அப்டின்னுச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, வால்யூம் இம்பேலன்ஸ தான் வந்துட்டு எடுத்துக்கணும். அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இந்த டைம்ல. ஸோ அப்ப அது வந்து கிராஸ் ஆகி வருதா அப்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்டர் ஆகணும். அ இது வந்துட்டு இதுக்கு. ஆ இன்னொன்னு வந்து அடுத்தது வந்துட்டு நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் வந்து எடுப்போம். செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் இங்க இருக்கா? இத வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இத வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ப இந்த இதுல வந்துட்டு இந்த சென்டர் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன் தான் வந்துட்டு பிஓசி லைனு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது. அது எத குறிக்குதுன்னா, அந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் வந்து அதிகமா நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அது வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூன்னு அர்த்தம். அது வந்துட்டு ஒரு மேக்னெட் மாரி ஆக்ட் பண்ணும். அந்த இடம். இப்ப அத விட்டுருங்க. அத 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 பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி விட்டுருங்க. அப்ப பிரைஸு இப்ப இதையும் வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஆன் பண்ணியே வச்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு கீழ இறங்கிடுச்சு VWAP விட்டு. இப்போ உங்களுக்கு பிஓசி வந்து இப்ப அது முடிஞ்சதால இங்க இருக்குது. மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்துட்டு அது எந்த இடத்துல இருந்திருக்கும் அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு கீழ இருக்குன்னு வச்சுக்கங்க. சப்போஸ் இந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு என்ன 29ஆ? ஓ! இன்னைக்கு இல்லல்ல. 29 என்ன இது? தலைகீழ இருக்கு. ஓ! புட் ஆப்ஷன் வச்சிருக்கானா? என்னடா மார்க்கெட்டே தலைகீழ இருக்குன்னு பார்க்குறேன் நானு. ஓகே. 29 ஓகே. இப்ப 1 மினிட் வச்சுக்குவோம். ஸ்பீட் வந்து 5x வேணாம். 1x இருக்கட்டும். ரீப்ளேவ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுலருந்து. நடுவுல இருக்கிறது பியூசி லைனு. இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு விவேப் வந்து ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடும். இப்ப பாருங்க பிஓசி வந்து இங்க இருக்கு. சாரி இங்க போயிடுச்சு. நவுந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? இதான் சொன்னேன் நானு. இது மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அப்ப நிறுத்திக்கிறேன் நானு. இத விட்டுருங்க. இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருவோம். இப்ப பாருங்க. இப்ப வால்யூம் புரொஃபைல் செஷன் வால்யூம் புரொஃபைல். இது பிஓசி. இது வந்து வேல்யூ ஹை. இது வந்துட்டு வேல்யூ லோ. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, வேல்யூம் ஹைல வந்துட்டு போயிட்டு என்ன நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, அக்செப்டன்ஸ்
இல்லாட்டினா வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. இல்லாட்டினா ஒரு பேலன்ஸ்டு மூவ் இருக்கும். ஆனா, இங்க 3த்துல என்ன நடந்திருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ரிஜெக்ஷன்னா இந்த லெவல்ல போயிட்டு கீழ வந்து உடனே இறங்கிடுச்சு. 5 நிமிஷத்துல. ஸோ, அப்போ மேல வரைக்கும் போச்சு. ஆனா வந்துட்டு கீழ வந்து இறங்கிடுச்சு. ஸோ, அப்ப என்னான்னா, இந்த விஏஏ இதான் வந்துட்டு இந்த லெவலு. விஏஹெச்ன்றோம்ல இதான். வேல்யூ ஹைன்றது. ஸோ, இந்த லெவல்ல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு அக்செப்ட் ஆகல. அக்செப்ட் ஆகாம வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிரைஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். பிரைஸ் பிஓசியும் கிராஸ் பண்ணிடுச்சு. பிஓசியும் கிராஸ் பண்ணிடுச்சு. அதே நேரத்துல விவேப்பையும் கிராஸ் பண்ணி கீழ வந்து குளோஸ் ஆயிடுச்சு. அப்ப பிரைஸ் ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் சிம்ப்டம். விவேப் வேல்யூ ஹைய வந்துட்டு வேல்யூ ஹைல வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. பிஓசிய பிரேக் பண்ணிடுச்சு. வால்யூம் விவேப்பையும் பிரேக் பண்ணிட்டு கீழ வந்து குளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்ட்ரி ஆகுறதுக்கு, ஷார்ட் பொசிஷனுக்கு என்ட்ரி ஆகுறதுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு சிக்னல். ஸோ நீங்க இந்த கேண்டில் வரைக்கும் பார்த்துட்டு, குளோஸ் ஆனதுக்கு அப்புறமா, இதுல வந்துட்டு நீங்க என்ட்ரி ஆயிருக்கலாம். என்ட்ரி ஆகணும். ஆயிருக்கலாம் இல்ல. அந்த இடத்துல தான் வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு ஆகணும். அடுத்தது இந்த இடத்துக்கு வந்துருச்சுங்கன்னா, இந்த இடத்துல ஒண்ணு ஃபாஸ்ட்டா மூவ் ஆயி போயிடும். அப்படி இல்லாட்டினா, அந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகும். இப்ப இந்த லெவல் எப்படியோ, அதே போல தான் இந்த லெவலையும் பாருங்க. அங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. அங்கேயும் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா, ஃபர்தரா வந்துட்டு கீழ இறங்கும். ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம கோடிங்கா வந்து எழுதணும். இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகணும் பிரைஸு அப்டின்ட்டு. இல்லாட்டினா நம்ம அதெல்லாம் வேண்டாம். என் பிரெயினே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கும் அப்டின்னுச்சுன்னா, 4 இண்டிகேட்டரையும் போட்டுட்டு நீங்களே வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். வாட்ச் பண்ணியே வந்துட்டு எடுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்ல. இது ஆ பிரீமியம் வெர்ஷன்லாம் வந்துட்டு தேவையில்ல. இந்த இதிலேயே வந்துட்டு எடுக்கலாம் ஈஸியா. ஓகே. இப்ப நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு, இத வந்துட்டு நானு இப்ப மேல எடுக்கிறேன் நானு. எங்க அது? வால்யூம் டெல்டா எங்க இருக்கு? இதோ இருக்கா? ம். இப்ப பாருங்க. இந்த 2 கேண்டில் வந்துதா? இந்த 3 கேண்டில் எடுங்க. இதுல இருந்து எடுங்க. ஏன்? இந்த இதுல இப்ப இங்க பாருங்க இதுக்கு நேரா. இந்த வால்யூம் டெல்டா வந்துட்டு என்னவா இருக்கு? எல்லாமே ரெட்ல இருக்கா? ஸோ அப்ப பிரைஸ் வந்துட்டு, இங்க வந்துட்டு அக்ரெசிவ் செல் ஆர்டர் வந்து ஹிட் பண்ண ஆரம்பிச்சுடுச்சு. எங்க இருந்து? இந்த இடத்துல இருந்து. இங்க ஹிட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் ஹிட் ஆயிருக்கு. இதுலயும் ஹிட் ஆயிருக்கு. இதுலயும் ஹிட் ஆயிருக்கு. இதுலயும் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு பியூரான செல்லர்ஸ் வந்துட்டு ஹிட் பண்றாங்க. கன்டினியூஸா வந்துட்டு ஹிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதனுடைய சிம்ப்டம்ஸ். ஸோ அதுக்காக இந்த வால்யூம் இது இல்ல. எது குமுலேட்டிவ் கிடையாது. வெறும் வால்யூம் டேட்டா. வால்யூம் டெல்டா. டேட்டான்ற பாருங்க. வால்யூம் டெல்டா. ஸோ அப்ப ஒண்ணு செஷன் ப்ரொஃபைல வச்சு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு நீங்க முடிவு பண்ணிறலாம். முடிவு பண்ணாலும் கன்ஃபர்மேஷனுக்காக VWAP அது பிரேக் பண்ணுதான்னு பார்க்குறீங்க. VWAPயும் பிரேக் பண்ணிடுச்சு. வேல்யூ ஹைல வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிஓசிய பிரேக் பண்ணிடுச்சு. VWAP பிரேக் பண்ணிடுச்சு. ஃபர்தரா அதே நேரத்துல இங்க டெல்டாவ வந்து பார்க்குறீங்க. அந்த இடத்துலயும் வந்துட்டு கன்டினியூஸ் செல்லர்ஸ் வந்துட்டு ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ, நீங்க ஷார்ட் பொசிஷனுக்கு என்டர் வந்துட்டு ஆகுறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அத வந்து நீங்க வந்து என்டர் ஆகலாம். இந்த இந்த கேண்டில் கிராஸ் ஆகி குளோஸ் ஆகுறப்பயே நீங்க வந்து முடிவு பண்ணிறலாம். இங்க என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்துட்டு நீங்க வந்து என்டர் ஆயிருக்கலாம். இங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னுச்சுன்னா,
ஆ ரூ. 77 இருந்திருக்கும். 26,100 நான் சொல்றது வந்து 26,100 ஏன்னா, நான் இன்னைக்கு அதான் வாட்ச் பண்ணேன். அதனால தான் சொல்றேன். 26,100 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்துட்டு புட் ஆப்ஷன் வேல்யூ வந்துட்டு அரவுண்ட் இந்த ஏரியால வந்துட்டு ரூ. 77 இருந்தது. ஃபைனலா இன்னைக்கு குளோஸ் ஆகுறப்ப ரூ. 152 இருந்தது. ஆ ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட். சரி, இத வந்துட்டு ப்ளே பண்ணுவோம். இப்ப நம்ம வந்துட்டு 3 இண்டிகேட்டர வந்துட்டு அட் அ டைம்ல வந்துட்டு கம்பைன் பண்ணி பார்த்தோம் நம்ம. இப்ப அடுத்த ஒரு இண்டிகேட்டர ஆன் பண்ணி விடுவோம். சீனுக்கு கொண்டு வருவோம். எங்க இருக்கு? அ இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல சிக்னல் தான் காட்டுது. என்ன அப்டின்னாச்சுன்னா, செல்லர் வந்துட்டு டாமினேட் ஆயிட்டே இருக்கிறாங்க. இறங்கிட்டே இருக்கு. இதுவும். ஆக மொத்தம் இன்னைக்கு வந்தது எல்லாமே வந்துட்டு இது என்னாச்சு? அ இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். நீங்க எதையாவது ஒண்ணு சூஸ் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, அதுல வந்துட்டு நீங்க ஃபெமிலியர் ஆக பாருங்க. மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு ஒண்ணு பார்க்கறது, நாளைக்கு இன்னொரு இண்டிகேட்டர பார்க்கறது, அந்த மாரிலாம் ஸ்கிப் ஆகாதீங்க. நீங்க ஒரு காலமும் ட்ரேட்ல வந்துட்டு சம்பாரிக்க முடியாது. அது என்ன இண்டிகேட்டரா இருந்தாலும், ஒண்ணுத்துக்குமே உதவாத இண்டிகேட்டரா இருந்தாலும் சரி, அத வச்சும் வந்துட்டு சம்பாரிக்கலாம். ஆனா, அத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். அந்த மாதிரி தான். ஒண்ணு நீங்க இத வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி. அதாவது மத்த இண்டிகேட்டர் மாரி இல்லாம, இது எல்லாமே வால்யூம் பேஸ்டு அப்படின்றதால, இதுல வந்துட்டு இது வந்துட்டு இந்த VWAPன்றது வந்துட்டு வால்யூம் கம் பிரைஸ் 2த்தையும் வந்து கம்பைன் பண்ண ஒரு இண்டிகேட்டர். ஸோ மத்த 3மே வந்துட்டு பியூரா வந்துட்டு வால்யூம வந்துட்டு பேஸ் பண்ணது தான். ஆனா இந்த வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது வந்துட்டு வால்யூம் வித் கம்பேரிசன் வித் பிரைஸ் லெவல். ஸோ அப்ப இந்த மேல இருக்கிற 2 இண்டிகேட்டருமே வந்து அது ஏன் வந்துட்டு பிரைஸ் சார்ட்ல வந்துட்டு குடுத்துருக்காங்க அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு வால்யூம மட்டும் இல்ல. அது அது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் இருக்கு பார்த்தீங்களா? வால்யூம் ப்ரொஃபைலு, ஆ செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் இந்த இது. இந்த பிஓசிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இது. இத ஆஃப் பண்றேன். VWAP ஆஃப் பண்றேன். ஸோ VWAP ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப இந்த இதுல ஒரு இண்டிகேட்டர் தான் இப்ப தெரியுது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு 2 டேட்டாஸ வந்துட்டு பேஸ் பண்ணி இயங்குது. ஒண்ணு வந்து வால்யூமு, இன்னொன்னு வந்துட்டு பிரைஸ். அதனால தான் இத வந்துட்டு பிரைஸ் சார்ட்ல இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செப்பரேட் பேனா குடுத்துட்டாங்க. இது வந்து பேனுன்னு சொல்லுவோம். செப்பரேட்டா வந்து இந்த பிரைஸ் சார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படி குடுத்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, இதுக்கும் பிரைஸுக்கும் சம்மந்தம் இருக்கு. பிரைஸுக்கும் இது வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் வால்யூம். இது 2மே. ஸோ பியூர் அண்ட் பியூர் வால்யூம் அப்படின்றதால, பிரைஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றதால, தனியா செப்பரேட் பேனா வந்துருச்சு. பட் ஆனா, இந்த செஷன் வால்யூம் புரொஃபைல் வந்துட்டு பிரைஸ் கம்மு வால்யூம். அப்போ பிரைஸ் எங்க யூஸ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, ஸோ இதுதான் வந்து பிரைஸ் லெவல். இந்த பிரைஸ் லெவல்ல எவ்வளோ வால்யூம் இருக்கு. அப்போ கம்பேர் பண்றதுக்காக 2 எடுத்துக்கணும். இந்த பிரைஸ்ன்ற பிரைஸ் டேட்டாவும் தேவ, வால்யூம் டேட்டாவும் தேவ. ஸோ அதனால தான் இது வந்துட்டு பிரைஸ் சார்ட்ல வந்துட்டு இருக்கு. அதேபோல இந்த VWAPம் அப்படிதான். VWAPம் வந்துட்டு பிரைஸும், வால்யூமும் வந்துட்டு கம்பைன் பண்ணி காட்டுற ஒரு சிக்னல் தான். ஸோ, அப்ப 2 சிக்னல் வந்துட்டு பிரைஸையும், வால்யூத்தையும் கம்பைன் பண்ணி காட்டுற சிக்னலு 2 இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் வால்யூம மட்டும் சொல்ற இண்டிகேட்டர்ஸ். ஸோ, இத எல்லாத்தையும் வந்துட்டு வச்சு நீங்க அனலைஸ் பண்ணாலே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஐடியா கிடைக்காட்டினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நம்ம வந்துட்டு இத வந்துட்டு இன்னும் ஆழமா வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஓகே. ஆ எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அத பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வந்துட்டு இத இது பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது? இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல? ஓகே. ஓகே சார். தேங்க் ஓகே. ம். குட் நைட் சார்.
எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு சந்திப்போம். குட் நைட் சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட் சார். குட் நைட்.